ஓகே, இப்போ வந்து நம்ம கூட கிருபாகரன் ப்ரோ அண்ட் சரவணன் ப்ரோ ரெண்டு பேருமே வந்து நம்ம சேனலுக்கு வழக்கமா வந்து ஒரு ரிவ்யூ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் ப்ரோ. கரெக்டா வந்து இந்த கிட்டத்தட்ட அன்டைம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு மேல வரப்போகுது. இந்த டைம்லயும் எங்களுக்காக ஒதுக்கி ஜூம்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்ஷன் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, சும்மா லைட்டா ஒரு ஓவரியூ, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீப்பா போவோம். ஒரு ஓவரியூ ஃபர்ஸ்ட் யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமா. மும்பை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க கிருபாகரன். இல்ல ஓகே, சோ கிருபாகரன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஆக்சுவலா மும்பை மென்ஷன் பண்ணிட்டாரு. சோ நான் மும்பை சைட்ல இருந்தே வரேன். நேற்று ஆக்ஷன் அவ்வளோ பெருசா இல்ல. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 2-3 பை தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்ஷன்ல நிறைய பைஸ் வரும் அப்படின்னு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே மும்பை அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 பிளேயர்ஸ் விட்டு தான் போல்ட்டை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து நிறைய ஸ்டீல்ஸ், ஆக்சுவலா வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்குவாட்ல வந்தது. ஆக்சுவலா மும்பை இப்போ பழைய மும்பையா திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல, பட் ஸ்டில் ஸ்குவாட் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் மற்ற டீமை பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபியும் ஆக்ஷனை நல்லா பண்ணாங்க. குணால் பாண்டியாவோட பையா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பைஸ் பண்ணாங்க. அண்ட் மற்ற டீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஓரளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓவராலா. இன்னைக்கு நேற்றே ஆக்சுவலா நிறைய டீம்ஸ் பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 11 செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் சில பிளேயர்ஸ் வந்தாங்க, நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்தாங்க, நிறைய விலைக்கு போனாங்க. ஸோ நேற்று மாதிரி இன்னைக்கும் ஆக்ஷன் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே நீங்க சரவணன் நீங்களும் சொல்லிடுறீங்களா, உங்களோட ஓவர் வியூ இன்னைக்கு எந்த மாதிரியா இருந்தது இந்த ஆக்ஷன் டே? ஃபர்ஸ்ட் டே நீங்க அப்கோர்ஸ் நம்ம பாக்குறோம், செகண்ட் டே எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? செகண்ட் டே வந்து நல்லா போச்சு. ஆக்சுவலா சில பிளேயர்ஸ் ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் ஷஃபிள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சில பிளேயர்ஸ் நேற்று வந்து ரொம்ப ஹெவி அமௌண்ட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோ கேலிபர் இருக்கிற பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆகுறதும் பேஸ் பிரைஸ்க்கு போறதும் வந்து அது நடந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து ஃபைனல் மாச கடைசியில் இருக்கிற மாதிரி காசு வச்சிருந்தாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளேயர்ஸ் வந்துட்டு பெரிய பிளேயர்ஸ்க்கு இவ்வளவுதான் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாதுன்றப்ப நினைச்சது போக முடியல. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நீங்க நேற்று சாண்டர் வந்திருந்தாருன்னா நான் சொல்றேன் 10 கோடிக்கு மேல போயிருப்பாரு, குறைஞ்சபட்சம் 10 கோடிக்கு மேல போயிருப்பாரு. ஸ்டீல்லாம் நடந்திருக்காது. சாம் கரன் நேற்று போயிருந்தாருன்னா 15 கோடிக்கு திரும்ப போயிருப்பாரு. 2.5 கோடிக்கு வாங்க முடியாது அவங்கள. சோ அது மாதிரி நிறைய நடந்தது வந்துட்டு இந்த ஆக்ஷன் பைல இது ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு, ஒரு ஃபிளா இருந்த மாதிரி இருந்துச்சு பிளேயர்ஸை ஷஃபிள் பண்றதுல. அது எனக்கு தோணுச்சு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நான் அஸ் சிஎஸ்கே ஃபேனா நான் ரொம்ப பயப்படுறது என்னன்னா வந்துட்டு மும்பையோட ஸ்குவாட் அனாலிசிஸ் மட்டும் தான் பயம். ஏன்னா மும்பை வந்துட்டு நீங்க 25 ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க 19 ஸ்லாட்ஸ் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 19ல 11 வந்து கன்னா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அவங்க. அதனால வந்துட்டு அவங்க உண்மையிலேயே அது டெரிஃபைங்கா இருக்கு. நேத்து வந்து நம்ம மும்பை பத்தி பேசும்போது பெருசா அவங்க ஆக்ஷன்ல நிக்கல அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜி, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வில் ஜாக்ஸ் எடுத்ததுலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவரே போய் கை கொடுத்துட்டே வந்துட்டாரு. வில் ஜாக்ஸ் எடுத்தது அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தீபக் சாருக்கு வந்து ட்ரோல்ஸ் பண்றதோமே தவிர அங்க போனது பிறகு பார்த்தா இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா 3 கன் பவுலர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. 12 ஓவர் செட்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப தீபக் சார் வந்து ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 2 பெரிய டீமுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷனா தான் போயிருக்கு. ஓகே ரைட். சோ இப்போ ஸ்குவாட் அனாலிசிஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 1 by 1 நம்ம போயிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். அதாவது ஐபிஎல் வெப்சைட்ல எப்படி போட்டிருக்கோம் அப்படி நோ ஆர்டர், ஒரு பர்டிகுலர் ஆர்டர், இது சுப்பீரியர் டீம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சீல ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க நேம் சொல்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட டீம் எப்படி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா பாத்துட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீமுக்கு ஒரு லெட்ஸ் ஒரு 5 to 10 minutes 5 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 1 by 1 அவங்களோட ஒப்பீனியன் நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படினால சரவணன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். நீங்க உங்களோட ஓவர் வியூ அப்படி இதை பத்தி? ஓவர் வியூனா நம்ம 11 பத்தி பேசுற மாதிரியே எடுத்துக்கலாம் ப்ரோ. 11 யார் இறங்குவான்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. யாரு ஒரு பெர்ஃபெக்ட் 11, ஒரு ஐடியல் 11 அப்படின்னா என்ன அப்படின்றது? ஐடியல் 11னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் அண்ட் கான்வே, அது டெஃபினட்டான ஓப்பனிங் பேரு. அடுத்து 1 டவுன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹூடா இருப்பாருன்னு தோணுது. ஹூடா அண்ட் 2 டவுன்ல வந்துட்டு திரிபாதி, 3 டவுன்ல வந்துட்டு தூபே. இதுல வந்து இந்த ஆர்டர்ல வந்து இந்த நடுவில் இருக்கிற 3 பேர் மேபி மிக்ஸ் ஆகலாம் வித் பேஸ்ட் ஆன் பிட்ச் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பேட்டிங் ப்ராக்ரஸ் பொறுத்து. அதுக்கடுத்து நம்பர் 6ல வந்துட்டு
எனக்கு ஆக்சுவலா யார் வருவான்றது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து நம்பர் 6ல வந்து மேபி இன்னொன்னு ஒரு பேட்ஸ்மேன் வரலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப ஜடேஜா வந்துட்டு நம்பர் 7ல வந்து தோனி வரலாம், நம்பர் 8ல அஸ்வின் வரலாம். அஸ்வினையுமே நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் விளையாட வைப்போம்னு நினைக்கிறேன், நாட் ஆன் ஆல் 14 மேட்சஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மிச்ச 3 ஸ்லாட்ல வந்து நீங்க நூர் அகமது வந்து பேஸ்ட் ஆன் இதுல எடுத்துட்டு வருவீங்க. பத்திரானா, அப்புறம் வந்து இன்னொன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரா நீங்க வந்து அன்சுல் கம்போஸ் கூட எடுத்துட்டு வரலாம். நம்ம அன்சுல் கம்போஸ் இருக்காரு. ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸே 11 பேர் இருக்காங்க ஆக்சுவலா பார்த்தா. அதனால வந்துட்டு அந்த இதுல வந்து நம்ம யார் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அட் த சேம் டைம் பார்த்தா நம்ம வந்து தீபக் கூட இங்க கண்டிப்பா விளையாடுறாரு. ஏன்னா வந்து நேத்து வரைக்கும் விஜய் சங்கர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இங்க இந்த இடத்துல நான் சாம் கரன் மிஸ் பண்ணிட்டேன். சாம் கரன் தான் வந்து நம்பர் 6ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதுல ரச்சின் ரவீந்திராவும் ஒரு பேக்கப் தான், பேக்கப் ஓப்பனரா இருப்பாரு இன்ஸ்டெட் ஆஃப் கான்வே. சம்டைம்ஸ் கான்வேக்கு ஒரு இதுதான் அவர் பேக்கப் ஓப்பனரா இருப்பாரு. அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் 11ஆ இருக்கும். கமலேஷ் நாகர்கோட்டி மேபி வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் அன்சுல் கம்போஸ், இது 2 பேர்ல யாராச்சும் ஒரு பேசர் இருப்பாங்க ஓப்பனிங்க்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கலீல் அகமது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கலீல் அகமதும் இருக்காரு. சோ அதனால கலீல் அகமதும் இருக்காரு. நான் ஆல்ரவுண்டர்ஸ் கணக்குல பாத்துட்டு இருந்தனால கலீல் அகமது. சோ அதனால கலீல் அகமது, எனக்கு தெரிஞ்ச கலீல் அகமதும் அந்த 11ல இருப்பாரு. ஐ திங்க் சோ அந்த 11th பிளேயரா இருப்பாரு. பத்திரானா மேபி இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஆக்சுவலா ஓவராலா என்னன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் சரவணன். இதுல அவுட் ஆஃப் 10 இந்த டீமை வந்து உங்களுக்கு எவ்வளவு ரேட் பண்றீங்க? நான் 8 கொடுப்பேன் கண்டிப்பா. 8 அவுட் ஆஃப் 10. ஆமா. ஓகே ரைட், கூல். நெக்ஸ்ட் அப்படியே கிருபாகரன் நீங்க பேசிட்டீங்களா? ஓகே, நானும் என்னுடைய 11s வந்து போயிடுறேன். என்னுடைய செலக்ட் பண்ணி வச்சிருந்த போட்டு வச்சிருந்த 11s ருத்ராஜன் டெவன் கான்வே ஓப்பனிங், நம்பர் 3ல ரச்சின் ரவீந்திரா, 4ல தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர், 2 பேர்ல யாரோ ஒருத்தர், 5, 6 and 7 சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் MS தோனி, 8ல அஸ்வின், பத்திரனா, கலீல் அகமது ஆர் முகேஷ் சௌத்ரி, 11ல பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் சேப்பாக்ல ஆடினாங்கன்னா நூர் அகமது, இல்ல வேற பிட்ச்ல ஆடினாங்க அப்படின்னா நேதன் எலிஸ் போலாம். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா ராகுல் திரிபாதி இம்பாக்ட் பிளேயரா வரலாம். ஆக்சுவலா ராகுல் திரிபாதி 3 or 4ல வந்திருக்கலாம். தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் அப்படிங்கறதால அவங்க டைரக்டா பிளேயிங் லெவன்ல அண்ட் இம்பாக்ட் பிளேயரா ராகுல் திரிபாதி இருக்கலாம். அண்ட் சாம் கரனை ஃபிட் இன் பண்ண முடியல உள்ள. மேபி ஏதாச்சும் ஒரு ஆக்சுவலா சேப்பாக்ல ஆடுற சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அவே கிரவுண்ட்ல ஆடும்போது சாம் கரன் மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும். அண்ட் டீம் பர்ஃபெக்டா இருக்கு. பட் 9 பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, 9 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸா பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் நல்லா தான் இருக்கு சிஎஸ்கேட்ட. பட் எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாங்க அப்படின்னு தெரியல. மேபி பேக்கப்ஸா இருக்கலாம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேக்கப்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா இன்ஜுரி ப்ரோன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. மேபி அதை நினைச்சு எடுத்துருக்கலாம். மேபி ஃபியூச்சர் யூஸ் அந்த மாதிரி அவங்க பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பெர்ஃபெக்டா இருக்கு. நான் வந்து 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். ஓகே, 7.5 கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரவுண்டா இருந்தது அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரவுண்டா இருந்ததுன்னா அது வந்து நூர் அகமதா இருக்கலாம். அதே இது வேற மத்த இதுல உள்ள கிரவுண்டா இருந்ததுன்னா மேபி லைக் சாம் கரன் ஆர் எல்எஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். எல்எஸ் எனக்கு தெரிஞ்ச சேப்பாக்லயும் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேஸ்ட் ஆன் அந்த காம்பினேஷன்ஸ் பொறுத்து. ஏன்னா எல்எஸ் வந்து அந்த கட்டர்ஸ் ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் வந்து சேப்பாக்ல யூஸ் ஆகும். மேபி லைக் முஸ்டாபிசர் மாதிரியான ஒரு பிளேயர். ஆமா, எக்ஸாக்ட்லி. அது கலீல் இருக்காரு. இன்னொரு ஒரு கேள்வி நான் கொண்டு வரேன். ஸ்ரேயாஸ் கோபால் உள்ள இருக்கிறாரு, அது போக வந்து ஷேக் ரஷீடுமே இருக்கிறாரு. ஸோ ஸ்பின்னர்களுமே வந்து எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அப்புறம் பட்சத்துல குர்ஜீப் சிங் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறப்போ வந்து அப்ப ஸ்பின்னர்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க பிரைமா வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நூர் அகமதா இருக்க போறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்கள யாருக்கா பிரைமரியா ஒரு செகண்டரி பிரைமரியா இவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நூர் அகமது, ஜடேஜா அண்ட் அஸ்வின் தான். இவங்க காம்பினேஷன்ல யாராச்சும், ஏன்னா அவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருந்துமே நமக்கு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் சாட்னர் வச்சிருந்தோம். சாட்னருக்கே அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இல்லை இத்தனை வருஷமா அவர் விளாண்டப்போ. அப்படி இருக்கிறபோது இவங்க எல்லாருமே மீதி எல்லாருமே பேக்கப்ஸ் தான். இவங்க தான் மெயின் ட்ரியோ. இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதான் இதுவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ABCD வந்துருவோமா? ஆமா, ஓகே. டெல்லி நீங்க கேட்டுறீங்களா அருண்? ஓகே, ஷூர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல வந்து ஸ்டீலா வந்து பிக் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவர் அவ்வளவு போவார் இவ்வளவு போவார்னு சொல்லிட்டு இருந்தான். பட் ஆனா வந்து ஒட்டுமொத்தமா 14 கோடிக்கு மட்டும் எடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க பெருசா பார்த்தது என்ன அப்படின்னா, ஓப்பனிங் வந்து பிக்ஸ் பண்ணாலும் அவங்க பவுலர்கள் வந்து அந்த அளவு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு அனுபவம் உள்ள பவுலர்லாம் வந்து அவங்க பெருசா பார்க்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம்
எனக்கு தோணிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்குவாட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க both of you? And go with கிருபாகரன் ப்ரோ. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தான் பவுலர்ஸ் பெரிய லெவல்ல எடுக்கல. மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான் போனாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் நட்ராஜன் இன்னொரு இந்தியன் லெஃப்ட் ஆர்மர் போனாங்க. நட்ராஜனுக்கு நல்லாவே புஷ் பண்ணி ஒரு 10 crore பக்கம் போனாங்க. மற்றபடி பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா இல்லை. பட் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் முகேஷ் குமார் அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு அவங்க போயிருந்தாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் டெல்லி கேபிட்டல்ஸ்ல. அண்ட் ஓவர்சீஸ் பவுலர்ஸ் துஷ்மந்தா சமீராவை எடுத்தாங்க. பட் அங்க பிளேயிங் லெவன்ல எங்க ஃபிட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆல்மோஸ்ட் டாப் ஆர்டர்லயே ஒரு 3-4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ பவுலிங் லைனப் இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான் ஒரு ஓவர்சீஸ் பவுலர். அவர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் சீசன் கேகேஆர் கூட இதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான் இருந்தார் பவுலிங் லைனப்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் டிசிட்ட இருந்து. ஓகே சரவணன் ப்ரோ, உங்களோட அதான் ப்ரோ, அதுதான் அவரு கிருபாகரன் சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ்லயும் சரி, ஃபாரின் ஆப்ஷன்ஸ்லயும் எல்லாருமே நிறைய பேர் பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஏன்னா ஃபாஃப் டூப்ளசிஸ் எடுத்திருக்காங்க, ஃப்ரேசர் பக் இருக்கு, ஹாரி ப்ரூக் இருக்காரு. அது போக வந்து கருண் நாயர் பிளஸ் கேஎல் ராகுல் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்க ஃபிட்டின் ஆவாங்க? ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓப்பனர் 1 down ஸ்லாட்ஸ்ல தான் இருக்காங்க. இப்ப இதுல மிடில் ஆர்டர்ல யாராச்சும் ஆடணும்னா கேஎல் ராகுல் தான் இறங்கி ஆடணும். ஆக்சுவலா மீதி எல்லாருமே வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அதுலயே எப்படி ஃபிட் பண்ணுவாங்க? அதுலயும் பார்த்தா ஃபிட் பண்ணணும்னாலும் இவங்க எல்லாருமே அப்போ ஃபாரின் ஆப்ஷன் தான் போகணும். அப்புறம் கிருபாகரன் சொல்ற மாதிரி வந்துட்டு ஸ்டார்க் மட்டும் தான் அவங்களுக்கு பவுலிங்ல வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் நீங்க அலாட் பண்ற மாதிரி மேல டாப் 3ல எல்லாமே பேட்ஸ்மேன்ஸை நீங்க வந்து ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது அட் த சேம் டைம் நானும் அவங்களோட ஃபர்ஸ்ட் நான் நேத்து பார்த்தப்ப அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு பவுலர்ஸ் அவங்க பிக் பண்ணவே இல்லை. கன்சிடரிங் அதர் டீம்ஸ் வந்துட்டு பவுலர்ஸ் வந்து சின்ன சின்ன பவுலர்ஸ்க்கு அவங்க போனாலுமே இவங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முகேஷ்க்கு வந்து அவங்க போனது வந்து மேபி கேஎல்ல ஸ்டீல் பண்ணனால அவங்க அந்த முகேஷ்க்கு ஒரு இது கொடுத்தாலும் ஸ்டில் எனக்கு அந்த முகேஷோட பிரைஸ் வேல்யூ எனக்கு வந்து பெருசா படுது. ஏன்னா முகேஷ் வந்து ஒரு 140 கிளிக்ஸ் கூட போட மாட்டாரு. ஐ மீன் எனக்கு அது அவர் பெருசா வந்து ஒரு பெரிய கமாடிட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்ல. சென்னை ஆக்சுவலா பிட்டுக்கு போனாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அவன் வந்து முகேஷ் குமார் வந்து கொஞ்சம் ஓவர் த பிரைஸா இருந்திருக்காரு. நட்ராஜன் அண்ட் ஸ்டார்க் இப்ப இவங்க 2 பேருக்குமே கிளிக் ஆகல. அந்த மேட்ச் அவங்க 2 பேருமே அடி வாங்குறாங்கன்றப்போ உங்களுக்கு தேர்டா யாருமே ஒரு சின்ன ஓவர் போட விக்கெட் எடுக்க வேணாம். பட் வந்து ஒரு டைட் ஓவர், குரூஷியல் ஓவர் போடுற கூட இங்க யாரும் இல்லைன்றது தான் வந்து பிரச்சனை. குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்சர் இருக்காரு. பட் எப்படினாலும் இவங்க 2 பேரும் தான் கன் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி இறங்குறப்போ இந்த பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது. பட் தெரியல, ப்ராப்ளி அது சேஞ்ச் ஆகுனா நல்லா இருக்கும். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பவுலிங் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அதாவது ஒரு டாப் பவுலர்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நட்ராஜன் எடுத்திருக்காங்க, ஒரு நைஸ் பை. முகேஷ் குமார் எடுத்திருக்காங்க, நல்ல பிளேயர் தான். பட் வாட் இஃப் சரவணன் சொன்ன அந்த ஒரு கன்சர்ன் தான் எனக்கும் இருக்குது. ஒருத்தர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு, அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து யாராச்சும் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. அது அண்ட் அட் சேம் டைம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அவங்க ஹாரி ப்ரூக், மக்கர்க்கு, டானவன் ஃபெரேரா அப்படின்னு சொல்லிட்டு, டுப்ளசி ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் உங்களோட ரேட்டிங் என்னவா இருக்கும் இந்த ஓவரால் ஸ்குவாடுக்கு? சரவணன் நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஒரு 6.5 to 7 கொடுப்பேன் ஆக்சுவலா டெல்லிக்கு. நீங்க கிருபாகரன்? அவுட் ஆஃப் 10 6 கொடுப்பீங்க. ஓகே, ரைட். கிட்டத்தட்ட நானுமே அந்த 6-7 அந்த மாதிரி தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சோ நெக்ஸ்ட் அப்படி குஜராத் போயிடலாம்னு நினைக்கிறேன். குஜராத்ல வந்து பயங்கரமான ஓப்பனர்ஸ், என்ன சொல்றது, ஓப்பனிங் ரிதுமான் சாஹா போனாரு. அதே மாதிரியான ஒரு ஓப்பனர், ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். ரிதுமான் சாஹாவோட 2 லீக்ஸ் அபவ் இருக்கிற ஜாஷ் பட்லரே எடுத்திருக்காங்க. அண்ட் பவுலிங்ல வந்து முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் ஷமி இல்ல, மேபி அந்த ஷமியோட ரோலை வந்து இங்க சிராஜ் எடுப்பாருன்ற நம்ம எதிர்பார்க்கலாம். ரவாடா எடுத்திருக்காங்க அண்ட் பிரசித் கிருஷ்ணா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு எடுத்திருக்காங்க. இஷாந்த் சர்மா அப்கோர்ஸ் ஓகே, அவரை மறந்துடக்கூடாது கண்டிப்பா. பேஸ் பிரைஸ்ல அவரே எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமான ஒரு ஸ்டீல். சரவணன் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அவர்லாம் நேற்று வந்திருந்தாருன்னா பயங்கரமா போயிருந்திருப்பாரு. ஷெஃபான் ரூதர்ஃபோர்டு, கிளென் பிலிப்ஸ் 2 பேர் நல்லா டவுன் த லைன் வருவாங்க. ஜெரால் கோச்சியா எடுத்திருக்காங்க, சாய் கிஷோர் எடுத்திருக்காங்க. மறுபடி உள்ள வந்து ஒரு விஷயமா இருக்கட்டும். சோ இதெல்லாம் ஓவராலா எப்படி பாக்குறீங்க? சரவணன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் நேத்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், குஜராத் வந்து போன தடவை மிஸ் பண்ணதை வந்து அவங்க இந்த தடவை பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க.
இஷாந்த் சர்மா வந்துட்டு அவங்க எப்படி பிளே பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இஷாந்த் சர்மா ஸ்டில் அவர்கிட்ட அந்த ஒரு ஃபியூவல் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவர் பண்ணாருன்னா, அவர் வந்தாருன்னா ஒரு விக்கெட் உழுகும். அதாவது எல்லா மேட்சும் அது நான் சொல்ல முடியாது. ஆனா அவர் எக்ஸ்பென்சிவா போவாருன்றதை நான் நம்பல. இன்னுமே அவர் ஒரு மேட்ச்ல 48-50 ரன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. ஸ்டில் இஷாந்த் சர்மா அந்த அளவுக்கு மோசமான பிளேயர் கிடையாது. அதனால அவங்க அந்த இதுல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ரொம்ப கன்னா இருக்கு. கில் அண்ட் பட்லருக்கு கிளிக் ஆச்சுன்னா அவர் அந்த சீசன் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. அதனால அந்த டாப் 3 நல்லா இருக்கு அவங்களுக்கு. அட் த சேம் டைம் கீழே பார்த்தா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு. ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், எல்லாமே இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு லக்ஸுரி இருக்கு. அவங்களுக்கு போற பிச்சை பொறுத்து நான் பிளேயர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான லக்ஸுரி இருக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இப்போ கரண்டா அவர் பயங்கரமா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. அவர் நீங்க ஒரு ஸ்பின் பிச் எக்னா ஸ்டேடியம் லக்னோ கூட விளையாடுறப்போ இல்ல சேப்பாக்ல விளையாடுறப்போ அப்பெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனா அவர் ரொம்ப ஹேண்டியா இருப்பாரு. அவங்க அந்த மாதிரி டைம்ல அலாங் வித் ரஷித் கான் அப்படின்றப்பெல்லாம் அவங்க அந்த ஸ்பின்னுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்க ஜெரால் கோட்ஸியை எப்படி அவங்க ஃபிட் இன் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி இந்த ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட்லாம் பெஞ்ச் தான். பட் கோட்ஸியை எடுக்கிறாங்கன்னா அது எப்படி ஃபிட் இன் பண்றாங்கன்றது யோசிக்கணும். அவங்க ரஷித் கானோட அது கம்பைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸும் இருக்காரு. அது போக மஹிம்பால் லாம்ரோர் இருக்காரு. முகமது அர்ஷத் கான் இருக்காரு. எனக்கு கிளென் பிலிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் அது ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரபாடா இருக்காருன்றனால. ஸோ ரபாடா அண்ட் அவங்க 4 பிக்ஸ் பட்லர், ரபாடா, ரஷீத் அண்ட் கூட இருக்கலாம் பேஸ்ட் ஆன் பவுலிங். ஏன்னா அதை தாண்டினா அவங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வேணுங்கிறது அவங்களுக்கு பேட்டிங்ல மட்டும்தான் தேவைப்படுவாரு. இல்லைன்னா ஒரு ஸ்பின்ல அவங்க இப்போ இது T20s கிளென் பிலிப்ஸ்க்கு ஓவர் கொடுக்கறது நம்ம பார்த்தது இல்லை. ஸோ அவர் ஒரு பேட்ஸ்மேனா தான் விளையாடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேபி இவங்க இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வேணா கிளென் பிலிப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் ஓகே ப்ரோ, உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ இந்த டீமுக்கு? ப்ராபப்லி 7.5 to 8 கொடுக்கலாம். ஓகே, கிருபாகரன் ப்ரோ. சோ நான் ஃபர்ஸ்ட் ஜிடி பத்தி பேசிடுறேன். ஜிடி டாப் ஆர்டர் சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் பவர் பேக்கடா இருக்காங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் இருக்காரு, ரபாடா எடுத்திருக்காங்க, அண்ட் கோவிட் சேவ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா, நிஷாந்த் சர்மா. ஸோ அந்த டாப் அண்ட் பாட்டம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அண்ட் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ரீடைன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி, ராகுல் திவாட்டியா அண்ட் ஷாருக் கான். ஸோ அண்ட் நம்பர் 4 and 5 இப்ப யார் ஆடுவாங்கன்னா ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 ஆல்ரவுண்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அண்ட் ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினிஷர் மிஸ் ஆகுறாங்க. மேபி ரூதர்ஃபோர்ட் வரலாம், இல்லைன்னா கிளென் பிலிப்ஸ் அந்த ஒரு பொசிஷன்ல ஆட வைக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபாரினர்ஸ் பிக் அப்படிங்கும்போது ரபாடா அண்ட் ஜோஸ் பட்லர் கன்ஃபார்மா பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க. அண்ட் ரஷீத் கான் 3 பேர் இருப்பாங்க. 4th ஓவர்சீஸ் பிளேயர் யாரு அப்படிங்கிறது நம்ம கோயிட்ஸே உள்ள வந்தாரு அப்படின்னா இன்னொரு ஃபினிஷர் மிஸ் ஆவாங்க. ரூதர்ஃபோர்ட் ஆர் கிளென் பிலிப்ஸ் ஆட வைக்க முடியாது. இல்ல இந்த 2 பிளேயர்ஸ் யாரோ ஒருத்தர் எடுத்தோம் அப்படின்னா கோயிட்ஸே ஆட வைக்க முடியாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 3 பேசர்ஸோட போறாங்க அப்படின்னா ரபாடா, சிராஜ், இன்னொரு பிளேஸ்ல பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மாவோட போறாங்க அப்படின்னா ரஷித் கான் ஒரே ஸ்பின்னரா இருப்பாரு. மேபி 4 and 5ல வாஷிங்டன் சுந்தர், ஷாய் கிஷோர் கூட நல்லா பேட்டிங் ஆடுவாரு. ஸோ அந்த ஒரு பொசிஷன்ல ஆட வைக்கலாம். ஸோ அந்த 4 and 5 அந்த பொசிஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஜிடி இருக்கு. அண்ட் அந்த பொசிஷனுக்கு யார் ஆட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஜிடி இந்த டைம் எப்படி விளையாடும் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஸோ பிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே 2 மார்க்கி பிளேயர்ஸ் போனாங்க. 26 crores ஜாஷ் பட்லர் அண்ட் ரபாடா வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பவே ஆக்ஷன் அப்படிங்கிறது சரவணன் ப்ரோ சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் டைம் விட்டதை இந்த டைம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது 7.5 out of 10 தருவேன். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கொல்கட்டா வந்துடலாம். கொல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அவங்க கொஞ்சம் பட்டும் படாமலும் இந்த தொட்டும் தொடாமலும் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஓகே, வெங்கடேஷ் ஐயரை அவ்வளோ கோடி கொடுத்து எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அன்ரிஷ் நாஜே, பட் ஆனா 2-3 ஒரு குயிக்கா இருந்து, ஒரு டிகாக்கா இருக்கட்டும், அங்கீஷ் ரகுன்சியா இருக்கட்டும், ஒரு ஸ்பென்சர் ஜான்சன், மொயின் அலி, ராமல ஒரு பாஸ் எல்லாம் நான் நிறைய எதிர்பார்த்தேன். எப்படி ஒரு 4 கோடி 5 கோடியாவது போயிருவாரு அப்படின்னு. ஆனா யாருமே பிட் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு வருத்தம்பா அப்படின்ற மாதிரி இருந்து. சோ இந்த ஸ்குவாட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே சரவணன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்களே. ஓகே ப்ரோ, இதுலயும் அதான் நான் பிக் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்ச அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளேயர் ஷஃபிள்ல இது ரொம்ப அடி வாங்கியிருக்கு.
பிளேயர் ஷஃபிள்ல தான் அவுட் அண்ட் அவுட்டா வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ ஒரு பிட் போயிருக்கு. அட் த சேம் டைம் அவர் அதுக்கு திரும்ப அந்த இதுக்கு பே பேக் பண்றாரான்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நான் நேத்தே சொன்ன மாதிரி அது ஒரு 5-6 crores கீழே இருந்திருந்தா அது டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். 23.75 அந்த இதுலயே அவங்களுக்கு பர்ச்சேஸ்ல ஆக்சுவலா போயிருச்சு. இப்போ அவங்க வந்து அதனால தான் அவங்களால ஸ்லாட் கூட ஃபில் பண்ண முடியல. பட் லக்கிலி அவங்க வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் அவங்களால ஃபில் பண்ண முடியல. 4 பிளேயர்ஸ் அவங்களுக்கு பாக்கி இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க மீதி எல்லாமே இது பிக் பண்ணியிருக்காங்க. பட் திரும்ப அவங்க அஜின்கே ரஹானே பிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஜின்கே அங்க இருந்தாரு, ஒரு சீசன் விளாண்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. மனிஷ் பாண்டே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓவர் த டாப்பா விளையாடக்கூடிய ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா விளையாடக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஒரு பெரிய பை ஐயருக்கு போனனால அவங்க மீதி பைஸ்ல வந்துட்டு அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு எல்லாரையுமே. இப்போ நீங்க பேட்டர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி இருக்காரு, அஜின்கே இருக்காரு, மனிஷ் பாண்டே இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. ஐ மீன் கம்ப்ளீட் பேட்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து பவுலிங்ல ஓரளவுக்கு அதை ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பவுலிங் ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரிக் நார்க்கியா உள்ள வந்திருக்காரு. அவங்க திரும்ப உம்ரான் மாலிக் வந்து அன்சோல்ட் இருந்தார், அவரை எடுத்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணாலாம் இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த பவுலிங் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. பட் மேல டாப் ஆர்டர்ல ஆடுறதுக்கு குவிண்டன் இருக்காரு. குவிண்டன் டிகாக்கும் அவங்க ஓபன் பண்றதுக்கு சுனில் நரேனே யார் வச்சனாலும் அவங்க ஓபன் பண்ணலாம். ஸோ அது ஒரு மாதிரி அவங்களோட செட் ஆயிருக்குனாலும் வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள போயிட்டாங்க. அது வந்து அவரை போனனால அவங்களால இன்னும் ஒரு 2 பிளேயர்ஸ் எடுக்க முடியல. அவங்க வந்து அதுக்கு இப்போ பேக்கப் ஆப்ஷனா அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பிளேயிங் 11 வேணா செட் ஆகுமே தவிர பேக்கப் ஆப்ஷன் செட் ஆகல. அது ஒரு பிரச்சனையா இருந்தது. நான் ஒரு 6.5 கொடுப்பேன் ப்ரோ. ஆக்சுவலா பார்த்தா 6.5 to 7 கொடுப்பேன். ஓகே, கிருபாகரன் ப்ரோ. ஸோ கேகேஆர் பத்தி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் பில்ட் பண்ண அதே ஸ்குவாடை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா ராமுனலா குர்பாஸ் திரும்ப வந்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் டெஸ்பரேட்டா போனாங்க, 23 முடி போனாங்க, போய் எடுத்தாங்க. அண்ட் ரகுவன்ஷியர் திரும்ப எடுத்தாங்க, ஸ்குவாட்ல கொண்டு வந்தாங்க. வைபவ் அரோரா திரும்ப வந்தாரு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த அதே ஸ்குவாடை திரும்பவும் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பைசா அவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த 23 போனது அவங்களால பிளேயர்ஸ் எடுத்து போட முடியல. இப்போ ரீசெண்டா இப்போ லாஸ்டா அன்சோல்டு பிளேயர்ஸ்ல தான் ஒரு 2-3 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ யாரு கேப்டன் அப்படிங்கிறதே தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு. ஸோ லாஸ்ட் சீசன் இந்த டைம் ஒரு பெரிய அமௌண்ட் கேப்டனா யாரு எடுப்பாங்க, அந்த ஒரு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி போவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பெருசா போல. பட் அஜின்கே ரஹானேவை எடுத்திருக்காங்க. நம்பர் 4 ஸ்பாட்டும் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஸ்பாட்ல கூட ரஹானேவை எடுத்து ரஹானேவை கேப்டன்ஷிப் அந்த ஒரு இடத்துக்கும் கூட போடலாம். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. டாப் ஆஃப் ஆர்டர் என்னோட 11 சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சுனில் நரேன், குவிண்டன் டிகாக் ஆர் ராமுனலா குர்பாஸ். நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர், 4ல ரஹானே. நான் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா பாக்குறேன் ரஹானேவை. 5, 6 and 7 ரமன்தீப் சிங், ரிங்கு அண்ட் ரசல். 8ல வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா. அண்ட் 11ல வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஆர் ஆண்ட்ரிக் நாட்கியா. ஏன்னா வேற பிளேயர்ஸ் இல்லை அந்த இடத்துல. ஸோ அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் ரகுவன்ஷியை வந்து இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரலாம். மனிஷ் பாண்டே வச்சிருக்காங்க. ரோமன் பவலும் ஒரு கேப்டன்ஷிப் ஆப்ஷனா பார்க்கலாம். பட் ஸ்டில் அந்த பிளேயிங் லெவன்ல எப்படி சூட் ஆவாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ கேகேஆர் வந்து லாஸ்ட் இயர் பில்ட் பண்ண ஸ்குவாடே பில்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்ல இந்த ஆக்ஷன் ரொம்ப சுமாரா பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10 ஒரு 5 to 6 தருவேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஐயருக்கு கேப்டன்சி தோணுது. ஐ மீன் வெங்கடேஷ் ஐயருக்கு தான் கேப்டன்சி கொடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்றேன். ஆக்சுவலா நான் இதுல பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அதே தான் அந்த வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டன்சி கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. ஏன்னா அஜின்கே ரஹானேக்கு ஒரு லீடரா இருந்தாலும் ஒரு மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ஃபியூச்சரை முன்னிறுத்தி கொண்டு போவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. எனக்கு இதுல இன்னொரு பெரிய இஷ்யூ நான் பாக்குறேன் என்னன்னா, கிருபாகரன் சொன்னதுதான் என்னன்னா, போன வருஷம் அவங்க பண்ண டீம் அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல வந்து அவங்களுக்கு பெருசா தப்பு பண்ணிட்டாங்கன்றான்னு தோணுது. எப்படியாச்சும் வெங்கடேஸ்வர டீம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுல அவங்க எதிர்பார்த்ததோட எக்ஸ்ட்ரா ஒரு 6 கோடி செலவு பண்ண நேர்ந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் போன வருஷம் கிரியேட் பண்ண அதே டீம்ல ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு விஷயத்த ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு பேசர் வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆண்ட்ரிஸ் நார்க்கியா இருக்காரு. பட் ஆனா இப்போ இருக்கிற நார்க்கியா வந்து கரெக்டான நார்க்கியாவா அப்படின்றது தெரியல. ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் நார்க்கியாவான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.
ஸ்பென்சர் ஜான்சன் மேபி லைக் ஒரு சேஃபர் ஆப்ஷனா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஸ்பென்சர் ஜான்சன், மிச்சல் ஸ்டார்க், ஆண்ட்ரிக் சாக்கியா எல்லாமே என்னன்னா நாட் த ரைட் ஷேப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கரெக்டான ஃபார்ம்ல வந்து கேகேஆர்ல ஜாயின் பண்ணலையோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே லக்னோ போயிடலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை ஐபிஎல் ஹிஸ்டரியில வாங்கியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் அந்த டீம்ல நிறைய ஓட்டைகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சரவணன், உங்களோட ஒப்பீனியன் என்ன? லக்னோவுக்கு என்ன மார்க் கொடுக்கும்? லக்னோல நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. நான் ஆக்சுவலா லக்னோ பத்தி பெருசா போகவே இல்லை. ஏன்னா அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லயே எனக்கு பெருசா அவங்க மேல ஒரு இது வரல. அதனால அவங்க டீம் பெருசா நான் பார்க்கல. பட் வந்து இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே வந்துட்டு இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம நேத்து பேசினதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, ஒரே கேலிபர் இருக்கிற ரெண்டு பெரிய பிளேயர்ஸையும் மொத்தமா நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா 48 கோடி. அவங்க பூரான் ரீடைன் பண்ணது 21 கோடிக்கு, பண்ட்டை வாங்கினது 27 crores. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இதுல யாரை கேப்டனா போட போறாங்கன்றதுவே தெரியல. ஏன்னா வந்து இவங்க எல்எஸ்ஜி உள்ள வரப்பே பூரான கேப்டன்சி மெட்டீரியலா கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு பேச்சுல இருந்தோம். பட் அவங்க பண்ட்டுக்கு அவுட் அண்ட் அவுட்டா போனாங்க. பண்ட்டுக்கு அவுட் அண்ட் அவுட்டா போனனாலையுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபாரின் ஸ்லாட்டை கூட ஃபில் பண்ண முடியல. அட் த சேம் டைம் அவங்க வந்து மொத்தமாவே ஆனா ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ண முடியலனாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு 24 பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தா அவங்க இங்கேயுமே அவங்க வந்து கொஞ்சம் சில பிளேயர்ஸை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. மேல டாப்ல வந்து அவங்க டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க, கீழே பண்ட் இருக்காரு. பட் பண்டோட ஃபார்முக்கு, அதாவது பண்டோட T20 ஃபார்ம், இப்ப இருக்கிற ரீசன்ட் T20 ஃபார்முக்கு இவ்வளவு பிட்டிங் போனது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. வேற டீம்ஸ்க்கு வந்து அது தேவை இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அவங்க டீம் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பட் பவுலிங்லயும் பார்த்தா அவங்க ஆவேஷ் கான் வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம நேத்தே பேசின மாதிரி அவங்க கிட்ட ஆல்ரெடி மோஷன் கான் இருக்காரு, மயங்க் யாதவ் இருக்காங்க. ஸோ பவுலிங் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கீழே ஃபினிஷர் ஆப்ஷன்ல கொஞ்சம் லேகிங் இருக்கு. ஃபினிஷர்ல வந்து அவங்க வந்து கம்பல்சரியா இப்போ வந்து ஃபினிஷர் ஆப்ஷன்ல வந்து டேவிட் மில்லர் மட்டும்தான் இருக்காரு. டேவிட் மில்லர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பண்ட்டை நீங்க ஃபினிஷரா எடுக்க முடியாது. நிக்கலஸ் புரன் தான் நீங்க அப்ப கீழே தள்ளணும். நிக்கலஸ் புரன் நீங்க கீழே எடுக்கிறேன்னா, நிக்கலஸ் புரன் ஒரு 4ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவர் வந்து நீங்க கீழே எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷர் ஆப்ஷன் கிடைக்கும்ன்றப்ப கொஞ்சம் அங்க வந்து அவங்களுக்கு அந்த ட்ரபுள் இருக்கு ஆக்சுவலா. மற்றபடி அவங்களுக்கு வந்து நீங்க இது பாத்தீங்கன்னாலும் ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் மிச் மார்ஷ் மட்டும்தான் இருக்காரு. அவரை தாண்டி வந்து நீங்க ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து பெரிய ரெனவுண்ட் ஆல்ரவுண்டர் சொல்லவே முடியாது. ஏன்னா மீதி எல்லாருமே ஷபாஷ் அஹமத், அப்துல் சமாத் மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான். அதனால ஆல்ரவுண்டர்ஸ்லயே அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் அவுட் இருக்குது. அட் த சேம் டைம் மிச்சல் மார்ஷை நீங்க விளையாட வைக்கிறீங்கன்னா வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபாரின் ஸ்லாட்டை. இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன கிருபாகரன் இந்த லக்னோ டீமை பத்தி? ஸோ ஆக்சுவலா சரவணன் இப்போ சொன்ன மாதிரி தான், பிளேயிங் லெவலும் ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் ஆக்சுவலா 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க டோட்டலாவே. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுலயும் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் டாப் 7ல 4 ஓவர்சீஸ் பிளேயர் நம்ம ஆட வைக்கணும் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் ஆடணும், மிச்சல் மார்ஷ் ஆடணும், நிக்கோலஸ் பூரன் அண்ட் டேவிட் மில்லர். ஸோ டாப் 7லயே வந்துருவாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை, சமர் ஜோசப்பை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டில் இந்த பிளேயிங் லெவனே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. இப்போ ஓப்பனர்ஸ் யார் ஆட வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல. மிச்சல் மார்ஷை ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா கூட சேர்ந்து ஆடுறது மேபி எய்டன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ நம்பர் 3க்கு யார் விளையாட போறாங்க? சரவணன் போ சொன்ன மாதிரி நிக்கோலஸ் புரன் நம்பர் 4ல தான் ஆடுவாரு. 5ல டேவிட் மில்லர் வந்துட்டாரு அப்படின்னா ஆயுஷ் பதோனி ரீடைன் பண்ணியிருக்காங்க. 6 and 7ல வந்து ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சமாத் வரலாம். ரிஷப் பண்ட்டை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னா நம்பர் 3 ஸ்பாட் யார் ஆடுவா? ஷபாஸ் அஹமத் ஆடுவாங்களா, இல்ல ரிஷப் பண்ட் நம்பர் 3ல ஆடுவாரா, இல்ல ஓபன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்குவாடே ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பாட்டம் ஆக்சுவலா மயங்க் யாதவ் வச்சிருக்காங்க, ஆவேஷ் கான், மோஷின் கான், ரவி பிஷ்னாய், இந்த மாதிரி 7, 8, 9, 10 and 11 இந்த பொசிஷன் வந்து ஷார்ட் அவுட் ஆயிருச்சு. பட் டாப் 7ல வந்து இன்னுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு, எந்த பிளேயர்ஸ் ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் 5 தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 4 பிளேயர்ஸ் ஆட வச்சிருவாங்க. இந்த 4 பிளேயர்ஸ் தான் ஷோர் ஷார்ட்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த டீம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அவுட் ஆஃப் 10 5 கொடுக்கலாம். ஸோ இந்த முக்கியமா நான் பாக்குற ஒரு பெரிய ஓட்டம் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் பவுலிங் செட் சூப்பரா இருக்குது. அவேஷ் கான், ஆகாஷ் தீப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிட்டத்தட்ட 17 கோடியா, கிட்டத்தட்ட 17-18 கோடிக்கு அவங்க எடுத்திருக்காங்க. 2 பேரையும் சேர்த்து அப்படி வச்சுக்கலாமே.
ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்தியன் பேசஸ் மோஷின் கான் அண்ட் மயங்க் யாதவ் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி 2 tier 2 இந்தியன் பேசஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்றது வந்து அது அவசியம் எனக்கு அப்படின்றது எனக்கு சரியா புரியல. அண்ட் அட் சேம் டைம் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க பேட்டிங் ஆர்டரை கரெக்டா எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரே பொசிஷன்ல மல்டிபிள் பிளேயர்ஸும் சில பொசிஷன்ல சில எம்டி ஸ்பேசஸையும் அப்படியே விட்டுட்டாங்களோன்னு தோணுது. அண்ட் அதுதான் எனக்கு லக்னோல நான் பாக்குற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. முக்கியமா வந்து லியோன சொன்ன மாதிரி தான். ஏன்னா எல்எஸ்சி இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் டாப் ஆர்டரே இல்லாம, அதாவது ஓப்பனிங் பேட்டரே இல்லாம போகக்கூடிய முதல் அணியா இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸா தான் நான் பாக்குறேன். மற்றபடி வேற ஒன்றும் சொல்றது எல்லாமே நீங்களே சொல்றீங்க. அண்ட் கமிங் டு ப்ளூ சி, அங்கிட்ட செல்சி ஒரு சைடு பயங்கரமா சொன்னாலும் எங்கிட்ட எம்ஐ 2 பேரும் நான் ஒரு புன்னகையப்பா 100 கோடிப்பா இதுக்கு. உண்மையிலே அது அந்த ஸ்மெயில் இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா பயங்கரமா பண்ணிட்டாங்க. வேற சரி ட்ரெண்ட் போல்ட் எடுத்தீங்க, ஓகே. அது போதாதுன்னு பார்த்தா தீபக் சகரை தூக்கி இருக்கிறீங்க. மிச்சல் சாண்ட்னர் தூக்குறதுல இருந்து ஒட்டுமொத்த எம்ஐ ஃபேன்ஸ்மே மிகப்பெரிய ஒரு ஹாப்பி. அண்ட் தீபக் சகர் அடுத்து வில் ஜாக்ஸ் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ரயன் ரிக்கல்டன் வேற முக்கியமா அடுத்து எக்கச்சக்கமான அண்டர் 19 பிளேயர்ஸ் ராஜ் அன்கட் பாவா அவரையுமே எடுத்திருக்கிறாங்க. அவருமே ஒரு அண்டர் 19 கலக்கின ஒரு மனுஷன் தான். நம்மன்டர் ஒரு ஆர்டிஎம் அல்லா கசன் ஃபார். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்க்க பக்காவா இருக்குது. ஆல்ரெடி டாப் அந்த 1 to 6 வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் பாட்டம் அண்ட் அந்த பொலாடு மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஒரு மணால் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை அதுக்கு தீனி போட்டுக்கிட்டாங்களா? எம்ஐ ஃபேன் நீங்களே ஆரம்பிங்க தாராளமா. எனக்கும் அதே ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆக்சுவலா அந்த பொலாடோட பிளேஸ்ல யாரு ஆட போறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்னு இப்போ வில் ஜாக்ஸும் எடுத்திருக்காங்க. ரயன் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா டாப்ல ஆடணும். ஸோ இவங்க 2 பேர்ல யாரு ஆட போறாங்க? ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கில்டன் ஆனா வில் ஜாக்ஸ் வந்து 6ல தான் போட்டாகணும். அந்த பொலார்டு அந்த பொசிஷனுக்கு சொல்றீங்க. பட் வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனே பண்ணாரு. ஆக்சுவலா இங்கிலாந்து டீம்ல ஜாஸ் பட்லரே கீழே வந்துட்டு வில் ஜாக்ஸை ஓப்பன் பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரயன் ரிக்கில்டனும் குவிண்டன் டிகாக்கோடைய இன்னும் அடுத்த வருஷம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவரும் அந்த ஒரு பொசிஷன்ல தான் ஆடுவாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும் அப்படிங்க இருந்துச்சுன்னா நம்பர் 6க்கு யாரு வருவா? ராபின் மின்ஸ் எடுத்திருக்காங்க. மேபி வில் ஜாக்ஸ் ஆடினாரு அப்படின்னா ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் அவரை கூட லோக்கல்ல வந்து அடுத்த கிறிஸ் கெயில், இந்தியாவோட கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் கூட நம்பர் 7 அந்த 6 and 7ல வரலாம். இல்ல ஆக்சுவலா நான் இன்னொரு டைப்பா நான் யோசிச்சேன். ஆக்சுவலா ரயன் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் 2 பேரும் ஓபன் பண்ணிட்டு ரோஹித் சர்மா கீழே வந்து நம்பர் 6ல ஆடினாரு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா டெத் ஓவர்ல நல்லாவே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இது என்னுடைய வெர்ஷன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா கிருபாகரனோட இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னன்னா அவங்க 2 ஓபன் பண்ணிட்டு ரோஹித் சர்மா வெளியே உட்கார வச்சிருவீங்கன்னு நினைச்சேன். அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நீங்க ஒரு 6வது விளையாட வைக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் இருக்கு. இல்ல எம்ஐ ஃபேன்ஸ் தான் 2 பேரும். ஏன்னா எம்ஐ ஃபேன்ஸை தாண்டி எல்லாருமே வந்து எம்ஐ ஹேட்டர் மாதிரியே பேசிட்டு ஹிட்னால வெளியே உட்கார வைக்கிறேன்றீங்க. இல்ல இம்பாக்ட் பிளேயரா இப்போ இம்பாக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கொண்டு வந்துக்கலான்ற மாதிரி தான் சென்னை ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. எப்படி நாங்க சென்னை தோனியை வந்து எப்படி உள்ள இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ரோஹித் கொண்டு வர பாக்குறீங்களா? ஓகே சரவணன் ப்ரோ அப்படியே போயிடலாம். ஓகே ப்ரோ, அதான் சொன்ன மாதிரி அந்த இந்த ஒரு கன்ஃபியூஷன், இது கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு நல்ல விஷயம் தான்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ராபின் மின்ஸ் தான் எனக்கு கீப்பரா வைப்பாங்கன்னு தோணுது. இப்போ வில் ஜாக்ஸை மேல ஆட வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் வந்து அந்த ஒரு இது கொடுக்குறாரு. அந்த என்ன சொல்றது அந்த கன்ஃபர்மேஷன் நான் அடிப்பேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ரியான் ரிக்கல்டன் வந்து விளாண்டுருக்காரு. பட் இப்போ நம்ம பார்த்தோம்னாலுமே அவர் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல பெருசா விளாண்டது இல்லை. இப்போ நம்ம சீரீஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி சீப்பா தான் அவுட் ஆனார் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது மேபி அவர் அடிக்கலாம். நான் வந்து பட் இப்போ அவர் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ அதனால அவரை கன்சிடர் பண்றதுக்கு பதிலாக அவங்க வில் ஜாக்ஸே கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அந்த ராபின் மின்ஸ் வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கே போகலாம். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களுக்கு அந்த கீழே அந்த ஃபினிஷருக்கு வந்துட்டு ஹர்திக்கை தவிர வேற ஒருத்தவங்க இல்லை அங்க. அது ஒண்ணு மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குதே தவிர மீதி எல்லாமே அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மீதி 11 ஸ்பாட்ல மீதி 10 ஸ்பாட் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க எல்லாமே. கீழே பார்த்தா பவுலிங் யூனிட்லாம் சொல்லவே தேவையில்லை. நல்ல ஸ்குவாடு. அதுல வந்து சிஎஸ்கேல இருந்து ஒரு 2 பிளேயர் எடுத்திருக்காங்க. அது வந்து தரமான ஸ்குவாடு. எனக்கு தெரிஞ்சு வந்து நீதான் வந்து செந்தில பிடிக்கலன்ற மாதிரி சொல்லாங்க. அந்த மாதிரி போய் அந்த மாதிரி நடக்குதா இல்ல வந்து அவரு ட்விஸ்ட் பண்றாரா அப்படின்றது எனக்கு தெரியல.
எப்படி அவங்க இருக்க போறாங்கன்ட்டு. ஆனா வந்து ஆக்சுவலா தீபக் சார் பத்தி நம்ம பேசிக்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி தீபக் சார் அங்க ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்றாரு அங்க ஒரு ஸ்விங்குக்கு. ஏன்னா வந்து இப்போ நீங்க அங்க 2 பேர் இருக்கும் போதே அந்த ஒரு இது பயங்கரமா இருந்துச்சு. போல்ட்டும் பும்ராவும் விளையாடுறப்ப அது பயங்கரமா இருக்கிறப்ப, இப்போ போல்ட் மாதிரி ஒரு ஆள் வந்து மிடில் ஓவர்ஸ் கூட கவர் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து 4 ஓவர் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் வந்து தீபக் சாருக்கு வந்து அந்த 8 ஓவருக்குள்ளே முடிச்சுட்டு அவருக்கு வந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வச்சுட்டு பின்னாடி வந்து நீங்க பவுல்ட்டையும் பும்ராக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, நீங்க சாண்டரே எடுத்துட்டு வரலாம். அவங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ், அதாவது ஒய்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸும் கன்னான ஆப்ஷன்ஸா இருக்கு அவங்களுக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எம்ஐ ஹஸ் ராக்ட் இன் ஆக்ஷன் தான். கரெக்டா சொல்ல போனா வந்து செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து நேத்து எல்லாம் வந்து அதுக்கு மீம்ஸா வந்துகிட்டு இருந்துச்சு, தூங்கிட்டு இருக்காங்க, இது மிக்சர் வாங்கியிருக்காங்க, அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், அது நாங்க எதுக்கு 5 கப்பு நாங்க 2020 நாங்க அடிச்சு முடிச்சிட்டோன்றதுக்கு வந்து ரீசன் கொடுக்கறக்கூடிய ஒரு டீமா வந்து ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ் சிஎஸ்கே ஃபேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மும்பையோட ஸ்குவாடை பாக்குறப்ப. 6th கப்பு இந்த 2025 to 27 இருக்கிற இந்த ஆக்ஷன் வந்து இந்த 3 வருஷம் கணக்குல எனக்கு கன்ஃபார்மா வந்து எந்த டீம்ஸ் அடிக்குதுன்னு தெரியல. பட் எம்ஐ வந்து கண்டிப்பா ஒரு டிராஃபியாச்சும் அடிக்கிறாங்க, அது ஷியோர். அந்த 6th ஆமா, கரண் சர்மா வேற எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல அதுக்கு நான் வரேன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ராபின் வின்ஸ் வந்து அவங்களோட பிரைமரி விக்கெட் கீப்பரா போறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன சொல்றது, ஆனா இன்னொரு விஷயம் அந்த கன்சர்ன் என்னன்னா, உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் உங்களுக்கு யார் பினிஷரா இருக்க போறாங்க. உங்களுக்கு ராபின் வின்ஸ் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு பயங்கர டெட்லியான ஒரு பேட்டர், அவரை வந்து நல்ல லோவர் ஆர்டர்ல போட்டு அவரை நீங்க நம்ப போறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் ராபின் வின்ஸ் மாதிரியான ஒரு யங்ஸ்டருக்கு இவ்வளவு பெரிய இடம் இப்போ ரெடி ஆயிட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. பட் அப்படி அவர் ஒர்க் ஆகும் பட்சத்துல மும்பைக்கு ஒரு பயங்கரமான டைமண்ட் தான் நான் சொல்வேன். ராபின் வின்ஸ் மாதிரியான ஒரு பயங்கர ஒரு வேல்யூபிளான பிளேயர் கிடைச்சது. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் ஃபார் 2 crores. அப்ப நான் வந்து ஆக்சுவலா மிச்சல் சாண்ட்னர் அவங்க வெளியே விடுறாங்கன்னு சொன்னதும் எனக்கு முதல்ல வந்தது என்னன்னா, மும்பை ஷுட் கோ இன் ஃபார் மும்பை ஆல் இன் உள்ள போகணும் அவங்களுக்கு. ஏன்னா மிச்சல் சாண்ட்னர் மாதிரியான ஒரு பிளேயர் மும்பைட்ட இருந்ததே கிடையாது. இந்த 15-16 வருஷமா மிச்சல் சாண்ட்னர், ஓகே ஓகே, சோ குருணால் பாண்டியா, அப்கோர்ஸ். சோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் இருக்கும். உங்களுக்கு பவுலிங்ல வந்து பயங்கர எக்கனாமிக்கலான ஒரு பவுலர் அவரு. அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா ரன்னை கண்டெயின் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ், எங்களுக்கு ப்ராப்பரான ஸ்பின்னர்ஸ் கடந்த சில ஆண்டுகளாவே இல்ல. அந்த ஒரு குறைய மிச்சல் சாண்ட்னர் டெஃபினட்டா தீர்த்து வைப்பாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் தீபக் சஹர் ஸ்விங் கண்டிஷன்ஸ்ல பயங்கர டெட்லி பிளேயர். கன்சிடரிங் அவர் இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தார் அப்படின்னா மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷார்ப்பான பிள்ளைய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா சென்னை அனுப்பியிருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நாங்க இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எங்களுக்கு கம்போஸ் போயிருக்கிறாரு. யாரு ஃபார்மை பாய் சிஎஸ்கே, ஃபார்மை பாய் எம்ஐன்னு யாரும் இல்லாம உட்கார்ந்தா ஓகே தான். இதுதான் இந்த இது. அண்ட் மும்பை உண்மையாவே they did really good. அவங்களுக்கு இந்த எண்ட் ரோல், அதாவது என்ன சொல்றது, பினிஷர் ரோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் 1 or 2 பிளேயர்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் போயிருந்தாங்கன்னா இது டெஃபினட்டா ஒரு 8 to 9 out of 10 கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் நான் சொல்லுவேன். I'll give them ஒரு 7.5 நான் சொல்லுவேன். முக்கியமா இன்னொரு விஷயத்த எல்லாரும் மறந்துட்டீங்க, அர்ஜுன் டெண்டுல்கர் யாருமே எடுக்கல. இல்ல அதை சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க சார். எனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அர்ஜுன் டெண்டுல்கர் சரி ஓகே ரைட்டு 1.5-2 லட்சம் இருக்குது, சரி அப்போ 1.25 லட்சம் தான் நம்ம இதுல வச்சிருப்போம், ஏன்னா ஒரு 30 லட்சம் அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம யாராச்சும் ஒருத்தங்க வந்து நம்ம இதை மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தங்க பிட் பண்றாங்க அப்படின்னா மும்பை மறுபடியும் போய் பிட் பண்ணுவாங்க. ஏன்னா வேற எங்கேயும் போனோம்னா அர்ஜுன் டெண்டுல்கர் விளையாட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அது எப்படியாச்சும் விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக வேற வழியே கிடையாது, நாங்க தான் வாங்கணும். வாங்கி ஒரு நாளைக்கு இம்பாக்ட் பிளேயர்ல 2 ஓவர்ஸ் போட வைக்கணும். ஒரு பயங்கர ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டா கடந்து போயிட்டாங்க. அருமையான ஒர்க், ஒரு பெஸ்ட் மூவ். அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன். எஸ், இதுதான் 10 out of 10. இதுக்கெல்லாம் நான் மும்பையோட மறுபடியும் மார்க்க இது பண்றேன். 10 out of 10 ஆக்ஷன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இதனால அர்ஜுன் டெண்டுல்கர் அவங்க வாங்கல அப்படின்றது. ஸ்லாட்டை ஃபில் பண்ணலனாலும் பரவாயில்லை, அவர் வாங்கலன்றதா பேட்டர். ஆமா, நீங்க 1000 இன்னும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னாலும் உள்ள கொண்டு வந்து விடுங்க, எங்களுக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் நாங்க பாத்துக்கிறோம். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து சச்சினோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மும்பைக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பஞ்சாபுக்கு வந்துடலாம். எதிர்பாராத விதமா ஸ்ரேயஸ் ஐயர் 26.75. ஆமா, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலங்க. ஆமா, அவரே உட்கார்ந்து இருப்பாரு. யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ஷதீப் 18 crores ஈச். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அண்ட் மார்க்கோ யான்சன். அது இன்னொருத்தையும் நான் பாக்குறேன் என்னன்னா, சாம் கரனுக்கு வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாம வெரி நெக்ஸ்ட் பிட்ல வந்து அவங்க மார்க்கோ யான்சன் 7 crores வாங்கின ஒரு விஷயத்த பாக்குறேன். அண்ட் அட் த சேம் டைம்
ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு கம்மியான ஆர்டிஎம் வந்து ப்ரொபோஸ் பண்ண இதா இருக்கட்டும். அஸ்மதுல்லா உமர் சாய் ரொம்ப கம்மியான காஸ்ட் வாங்கிட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் கம்மியாவே வாங்கிட்டாங்க. ஹர்ப்ரீத் பிரார் நான் அவரை வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பையாவே நான் பாக்குறேன். ஜஸ்ட் ஃபார் 1.5 crores. பட் ஹர்ப்ரீத் பிரார் உள்ள வந்த ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு மேல யுஸ்வேந்தர் சேகல் ஒரு சீனியர் ஸ்பின்னர் இருக்கும்போது ஹர்ப்ரீத் பிரார் டெஃபினட்டா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா இருக்க போறாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க கிருபாகரன், பஞ்சாப் கிங்ஸ்? ஆக்சுவலா இப்போ இது வரைக்கும் பண்ண பஞ்சாப் பண்ண ஆக்ஷன்ல இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், டாப் ஆர்டர்ல பிரப்சிமன் கூட ஓப்பனிங் யார் இறங்க போறா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஜாஸ் இங்கிலீஷை ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸ்டாய்னிஸ் இருக்காரு அண்ட் மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங் ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வாங்கியிருந்தாங்க. மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ஆரோன் ஹேடிக்கும் போயிருந்தாங்க. ஸோ இன்னொரு அன்கேப்டு பிளேயர் யாரோ வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலா ரிக்கி பாயிண்டிங்கோட இன்ஃபுளுயன்ஸ் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் ஸ்குவாட் அப்படியே செட் ஆயிருச்சு. ஸ்டாய்னிஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, மார்க்கோ யான்சன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பிளேயர், அவர் நம்பர் 7ல தான் வருவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சாகல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 18 crore ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஒரு ஸ்பின்னர். ஆக்சுவலா ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்னு சொல்லலாம். சாகலை வாங்கியிருக்காங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ப்ரீத் பார் சாகல் கூட கம்பெனி கொடுத்து போடும்போது ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஹர்ப்ரீத் பார். ஸோ சாகல் அண்ட் ஹர்ப்ரீத் பார் காம்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பின் காம்போக்கு நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வைசாக் விஜயகுமார் மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. நேகல் வதேராவை எடுத்திருந்தாங்க. ஸோ மேபி அவரை கூட இம்பாக்டா கொண்டு வரலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது பஞ்சாப் இது வரைக்கும் பண்ண ஆப்ஷன்ல இது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அசமட்டுல்லா ஓமர் ஜாய் அவரெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவரை அந்த ஸ்டாய்னிஸோட பிளேஸ்ல கூட பேக் பண்ணலாம். ஸோ ஒரு பேக்கப்பா யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்க்கு 6.5 or 7 out of 10 கொடுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன சரவணன்? அதேதான். ஆக்சுவலா அவங்க கிட்டத்தட்ட அவங்க வழக்கமா பண்ற ஒரு என்ன சொல்றது, நிறைய போறது, ஒரு பிட்டிங் போறது தான் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணதுல கொஞ்சம் அதிகமான பிரைஸ்க்கு போன ஒரு பையா இருந்திருக்கு. பட் அவங்க ஒரு கேப்டன்சி மெட்டீரியல்ன்ற ஆஸ்பெக்ட்ல மட்டும் போயிருக்காங்க. அது அவங்க கிட்ட பர்ஸ் இருந்தனால அவங்க அது பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி தான் ஓப்பனிங் வந்து யாரும் ஆட போறாங்க. ஏன்னா ஓப்பனிங் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் ஆடுறதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. எல்லாருமே ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்தாங்கன்னா வந்து அவங்க யாராச்சும் ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். திரும்ப கிளென் பிலிப்ஸ் 2வது ஆளா வராங்கன்னா அப்போ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா இல்ல யான்சனான்றது முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி முடிவு பண்ணாதான் அவங்க வந்து கீழே ஆக்சுவலா பவுலர்ஸ் அவங்க வந்து லாக்கி ஃபர்கசன் தவிர வேற யாருமே இல்லை. ஸோ ஃபாரின் ஸ்லாட்ல சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து மேபி லாக்கி ஃபர்கசனையும் விட்டுட்டு மார்க்கோ யான்சன் அண்ட் ஸ்டாய்னிஸ் 2 பேருமே எடுத்துட்டு மேல மேக்ஸ்வெல் அப்புறம் டாப்ல இங்கிலீஷ் ஆட வைக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு அந்த டாப் ஆர்டர்ல வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ஒரு பிரச்சனை. அண்ட் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்ககிட்டே ஃபினிஷர் வந்து ஸ்டாய்னிஸ் மட்டும்தான். திரும்ப அதுல வந்து எதுவும் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து ஹர்ப்ரீத் பிரார் வராரு. பட் வந்து அவங்களுக்கு அந்த ஃபினிஷர் ரோல்ல வந்து ஸ்டாய்னிஸை மட்டும்தான் அவங்க பிலீவ் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். மேபி லைக் மேக்ஸ்வெல் கூட ஒரு டு an extent வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ்வெல் ஆர் யான்சன் எந்த மாதிரி பாக்குறீங்க? ஒரு ஃபினிஷர் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு நினைக்கிறீங்களா? யான்சன் ஃபினிஷரா இருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. யான்சன் அதான் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது. அவர் வந்து மேபி ஒரு அடிக்கலாம். பட் வந்து அது எப்படி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல நீங்க மேக்ஸ்வெல்லா இல்ல ஸ்ரேயஸ் ஐயரான்றதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனும் அவங்க எப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க? ஏன்னா 2 பேருமே நம்பர் 4ல தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவங்களை நீங்க நம்பர் 3லயோ நம்பர் 5ல போட்டீங்கன்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ் மாறும். அதுல யார் அடாப்ட் ஆவான்றது தெரியாது. ப்ராபப்ளி ஸ்ரேயஸ் ஐயர் தான், பிகாஸ் அவர் கேப்டனா இருக்கிறனால பண்ணுவாரு. பட் இதுல ஒரு ஃபன்னி நோட் என்னன்னா வந்துட்டு இவ்வளவு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை வாங்கிட்டு கடைசியில முதுகுல குத்திட்டே சிவாஜி ஸ்மித்தை வாங்காம அப்படின்ற மாதிரி. ஆமா ஆக்சுவலா ஆனா என்னன்னா அந்த அருண் சொல்லிட்டே இருந்தாரு என்னன்னா ஸ்மித் யாரும் வாங்கல, கேன் வில்லியம்சன் யாரும் வாங்கல. யோ கேன் வில்லியம்ஸ் எல்லாம் T20 கிரிக்கெட்டுக்கு இன்னுமா நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 93 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காரு. T20 விளையாடலான்ட்டு கம்ப்ளைண்ட் வேற இதுல இல்ல. எனக்கு ஆக்சுவலா ஸ்மித்தை பத்தி இவங்க நிறைய பேசினாங்க. பாண்டிங் இருக்காரு, ஸ்மித் வராரு, அப்படியே வந்து ப்ராஜெக்ட் பாண்டிங் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில பண்டையும் வாங்கலன்றது காட்டிலும் ஸ்மித்த வாங்கலன்றதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு வந்து அவங்க 2 பேருமே எதுக்கு அவங்க 2 crores வந்து அவங்க பேஸ் பிரைஸ் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா கன்சிடரிங் தேர் T20 ஃபார்மெட்டா அவங்க ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். அவங்க ஒரு சின்ன விலைக்கு போய் அவங்க ஒரு டீமை வந்து டிஃபரெண்டா கொண்டு போகலாம். அவங்க வந்து உள்ள போறப்ப அவங்களை நம்ம ட்ரோல் பண்றோம், அட்ஸ் பேட்ஸ்மேனா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி எல்லாம் பேசுறோம். பட்
அவங்களோட அந்த கேப்டன்சியோட இம்பாக்ட் இருக்குல்ல, அவங்க வந்து கேப்டனாவே பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அந்த ஒரு க்ரூக்குள்ள போய் அவங்க கொடுக்குற ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து ஏன் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்கல? ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு 75 lakhsனா கொடுக்க வேணாம், அது அவங்களோடதுக்கு ஒரு 1 crore அவங்களோட பிரைஸ் வச்சாங்கன்னா மேபி பிட் பண்ணிருக்கலாம் பிளேயர்ஸ் அவங்க இதுக்கு. ஏன்னா அவங்க கடைசி டைம்ல வராங்க, யாருக்கிட்டையும் காசு இல்லை, அவங்க சரி இவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது இல்லைன்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்கான கேப்டன்சி மெட்டீரியலோ அவங்களுக்கான ஒரு பேட்டரோ எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஸ்மித்தும் கேன் வில்லியம்சன் அன்சோல்ட் ஆகுறதுக்கு ரீசனும் அதுதான் பாக்குறேன். பட் இட்ஸ் பக்கா முதுகு குத்து பை ரிக்கி பாண்டி. சோ இல்ல இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசியிருந்தோம். சோ அர்ஜுன் டெண்டுல்கர் சோல்ட் டு மும்பை இந்தியன்ஸ் இப்போ ரீசெண்டா எடுத்திருக்காங்க. 10 மார்க் அதிக 10 மார்க் அதிக 10 மார்க் மைனஸ் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு கேட்கல, ஆக்சுவலா சைலண்ட்ல மியூட்ல இருக்கு. மணக்குமரல கொட்டிட்டாரு. இவங்களை நம்பி ஒண்ணுமே பண்ண முடியலங்க. ஐயோ சத்தியமா வெறுப்பா இருக்குங்க. எவ்வளவு 30 lakhs 30 lakhs எங்க கிட்ட ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சு, இல்லைன்னா நாங்க ஒரு பிட் பண்ணிருப்போம். ஆமா, என்னது மும்பை இந்தியன்ஸ் விடுதலை மீண்டும் கைதுன்ற மாதிரிதான் ஹெட்லைன்ஸ் போட நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் அவங்க இது லிசார்ட் வில்லியம்ஸும் எடுத்திருக்காங்க, பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, லைக் என்ன சொல்றது, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு 2 ஓவர் வச்சுக்கங்க ஃப்ரீ உங்களுக்கு, என்ன பண்றது. சோ நெக்ஸ்ட் அப்படியே ராஜஸ்தான் போயிடலாம்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் வந்து ரொம்ப கம்மியான பர்ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க, 41 crores தான் ஆரம்பிச்சாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் வாங்கியிருக்கிறாங்க. 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் வனிந்து ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா வாங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தாலும் நிதிஷ் ராணா எடுத்திருக்காங்க. மஃபாக்கா வந்து 1.5 crores எடுத்திருக்காங்க. அண்ட் ஆகாஷ் மத்வால், இதெல்லாம் அவங்களோட பிக் சைனிங்ஸா இருக்குது. பட் ஸ்டில் ஒரு பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா மஃபாக்காவா இருக்கட்டும், தீக்ஷனா, ஹசரங்கா, தேஷ்பாண்டே, ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பவுலர்ஸா இருக்கிறாங்க. அண்ட் அப்கோர்ஸ் வைபவ் சூரியவன்ஷி, அப்போ 13 வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இப்ப யோசிக்கும் போதே பயமா இருக்கு. 2011 பிறந்த பையன் ராஜஸ்தானுக்கு விளையாடுறானா அப்படின்னு யோசிக்கிறது. ஓகே ரைட்டு, அப்பெல்லாம் 7th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாக்ட் கிளாஸை கட் அடிச்சுட்டு உட்காந்து வேர்ல்டு கப் பார்த்தது அந்த டைம்ல பிறந்த பையன் இப்ப ஐபிஎல் ஆடினுக்கிறான். நம்ம உட்காந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின் போது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். கன்கிராட்ஸ் டு வைபவ் சூரியவன்ஷி. சோ ஓகே, ஓவராலா ராஜஸ்தான் பத்தி எப்படி நினைக்கிறீங்க கிருபாகரன், நீங்க சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். சோ நீங்க சொன்ன மாதிரிதான் 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் வாங்கிட்டாங்க, ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. நான் அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேன். இது வரைக்கும் ஐபிஎல்ல 2 ஸ்பின்னர்ஸ் ஒரே டீம்ல ஆடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷீத் அண்ட் நூர் அகமது ஆடினாங்க ஜிடில. அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங் 11 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே பிளேயிங் 11ல கன்ஃபார்ம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்வின் அண்ட் சஹல் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காங்க ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. ஸோ சங்கக்காரோடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்ரீலங்கால இருந்து எடுத்து வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் இந்த காம்போ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ இங்கேயும் அதே ஒரு காம்பினேஷன் கண்டினியூ ஆகலாம். இந்த டீம்ல ஒரு பெரிய ஓட்டையா நான் பாக்குறது ஃபினிஷர் ரோல். டாப் 6 கன் மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணாவை நம்பர் 3ல ஃபிட் பண்ணிட்டாங்க. ஹெட்மயர், ரியான் பராக், துருஜுரல் முடியும் இருக்கு, ஆல்ரெடி ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ். நம்பர் 7ல யார் ஆட போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி வனிந்து ஹசரங்காவை தான் அங்க எடுத்துட்டு வரணும், ஒரு ஸ்பின் ஆப்ஷன். அண்ட் அவரு பேட்டிங் ஓகே, பட் அந்த நம்பர் 7ல எப்படி ஐபிஎல் எப்படி பேட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. ஸோ அந்த ஒரு இடத்துலதான் ஒரு பெரிய ஓட்டையா பாக்குறேன் ராஜஸ்தான்ல. தீக்ஷனா ஆடிடுவாரு. ஆகாஷ் மத்வால், ஃபசலக் ஃபரூக்கிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரா போல்ட்டோடைய பிளேஸ்ல எடுத்துருவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு 12.5 crore போனாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பை, அந்த பெரிய பை இல்லாம இருந்துச்சுன்னா நிறைய பிளேயர்ஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி பேட்டர்ஸ் ஓவராலா வாங்கல, அதே மாதிரி பினிஷர்ஸும் லேக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் சீசன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ராஜஸ்தான் கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை, அந்த டாப் 7 அப்படிங்கிறது இருக்காது, ஒரு 6 பேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. அஸ்வினை தான் நம்பர் 4 அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே ஒரு மிஸ்டேக்கை திரும்பவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். மேபி ஒரு அன்காப்டு பிளேயர்ஸ் வந்து யாரோ ஒருத்தரை அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் யாரு கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தெரியாம இருக்கு. ரீடென்ஷன் பண்ண வரைக்கும் ஓகே, பட் ஆக்ஷன்ல இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது.
ஸோ 10க்கு கொடுக்கணும் அப்படின்னா ஓவராலா ஸ்குவாடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னா 6 கொடுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் அப்படியே பேசுறீங்க சரவணன். அதே நான் எனக்கு வந்து ஆக்சுவலா முன்னாடியே நேத்துல இருந்தே பார்க்கும்போது பார்த்தா ஆர்ஆர் வந்து எனக்கு ஆர்சிபியும் எம்ஐ எந்த ரேஞ்சில் இருந்தாங்களோ அதோட அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. அதே அதே நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இந்த ஆப்ஷன் முடிய போது அதே நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அதாவது வந்து அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தா 19 பிளேயர்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, 6 பிளேயர் இல்ல. ஓவர்சீஸ்ல 6 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ 6 ஸ்லாட் இன்னும் எம்டியா இருக்கு, ஓவர்சீஸ்ல 2 ஸ்லாட் எம்டியா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல, பேட்ஸ்மேன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்க கிருபாகரன் சொன்ன மாதிரி அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அவங்களுக்கு. இதுல ஒரு பிளேயர் இன்ஜுரி, ஒரு பிளேயர் எதுனாலும் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ ஜெய்ஸ்வால் வந்து திடீர்னு இல்ல, ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு இன்ஜுரி இல்ல, சாம்சனுக்கு ஒரு நிகில், ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு மேட்ச் ஆட முடியாதுன்னா அந்த பொசிஷனுக்கு ஆடுற ஆள் இல்லை. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கூட அவங்க பார்க்காம இருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன்லேயே அவங்க பண்ணது மிஸ்டேக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரிட்டன்ஷன்லேயே அவங்க ஹெட்மேயருக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ரிட்டன்ஷன் தாண்டி ஹெட்மேயர் 11 கோடி போவாரு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கொஸ்டினபிளா தான் இருந்துச்சு. சப்போஸ் இங்கேயே போயிருந்தாருனாலும் 11 கோடிக்கு அவர் போயிருப்பாரா? ஏன்னா வந்து ஹெட்மேயரை நீங்க கான்பிடண்டா ஒரு ஒரு பிளேஸ்ல வைக்க முடியாது. மேபி அவர் டெல்லியில ஆடினப்போ அந்த பிளேஸ் இருந்துச்சு. அவர் போன தடவை கூட பெருசா சீசன்ல ஆடினது இல்லை. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான். நீங்க சொன்ன மாதிரி ஜுரேல வந்து எடுத்திருக்காங்க, ஜுரேல் அந்த பொசிஷன்ல ஆடுவாரு. மேல வந்து இவரை ரியான் பராக் எடுத்திருக்காங்க, ரியான் பராக் அந்த பொசிஷன்ல ஆடுவார். ஸோ இந்த பொசிஷனுக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அந்த பொசிஷனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை நமக்கு. அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் ஓவராலா அவுட் அண்ட் அவுட்டா வந்து ஒரு ஜொஃப்ரா ஆர்ச்சருக்கு திரும்ப ஒரு ஹோம் கம்மிங்காக எடுத்தாங்க. அது என்ன ரீசன் எனக்கு புரியல. அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அண்ட் வந்து தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா அது ஒரு நல்ல இதுதான். மேபி அவங்க 2 பேரையுமே விளையாட வைக்கலாம். ஹசரங்காவை இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல வந்து டிசைட் பண்றாங்க. ஆல்ரவுண்டர்ல அவர் வந்து பேட்டிங் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடரேஷன்ல எடுத்திருக்காங்க. அதான் இது எப்படின்னா பார்த்தாலும் அந்த 11 ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க செட் பண்ற மாதிரியும், அந்த 11ல இருந்து நீங்க இப்ப இம்பாக்ட் பிளேயரை யார் எடுப்பீங்க? இப்ப நம்ம மத்ததுலாம் வந்து இம்பாக்ட் பிளேயர் பத்தி நம்ம பேசுறோம், இந்த டீமுக்கு இம்பாக்ட் பிளேயர் பத்தி நம்மளால பேச முடியல. ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப ஒரு கன்சிடரிங் அவங்களோட ஃபார்ம், பழைய ஃபார்ம் இருந்தது, அவங்க வந்து எப்படி விளையாண்டுருந்தாங்களோ அந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்க நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்க ஆர்ஆர். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டல்லா போயிருக்கு, ரொம்ப ரொம்ப மீடியோக்கரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.5 தான் கொடுப்பேன் ஆக்சுவலா அவங்க ஆக்ஷன் போனது. சரி, ஓகே ப்ரோ, புரியுது. எல்லாருமே ஆக்சுவலா அவங்க 2 பேரோட கருத்துமே வந்துதான் நானும் வச்சிருந்தேன். ஏன்னா இவங்க வந்து பெருசா ஒரு பேக்கப் ஆப்ஷனும் எடுக்காம ஒரு அடுத்த அப்கமிங்ல ஒரு இப்ப இவங்க இல்லைன்னா இவங்கன்றத தவிர ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பே வந்து இவங்க சரியா எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்க்கப்படுது. இன்க்ளூடிங் ராகுல் டிராவிட் அந்த பெஞ்சில இருந்துமே வந்து இப்படி ஒரு பிக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. சரி, ஓகே, அது எப்படியா இருந்தாலும் பாத்துக்கலாம். அது அடுத்து வந்து ஆர்சிபி. இந்த ஆர்சிபி டீம் வந்து எப்பயுமே இந்த எல்எஸ்சி மாதிரி தான் பண்ணுவாங்க, சம்பந்தமே இல்லாம எடுப்பாங்க. இவங்க எடுத்தா வந்து ஐயோ ஏண்டா இவங்க எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, அதனாலதான் எடுக்கல இந்த தடவை. ஆனா இந்த தடவை அவ்வளவு டீசெண்டா இருக்குது பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க, எதுக்குப்பா டிம் டேவிட் எடுத்தீங்க, எதுக்குப்பா வந்து நுவான் துஷாரா மாதிரி ஷெப்பர்ட் மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அதுலயுமே வந்து ஏதாவது ஒரு எல்லாருமே வர்றதுதான். பட் ஆனா இருந்தாலும் இந்த ஸ்குவாட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வழக்கமான ஆர்சிபி இல்லாம டிபிக்கல் ஆர்சிபியா பிஹேவ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரவணன் ப்ரோ, அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவங்க ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸை வந்து எப்படிலாம் நம்ம ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, ஒரு வரைவு கோல் எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா ஆர்சிபிக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். ஏன்னா ஆர்டிஎம் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படி. சிராஜுக்கு நாங்க போக மாட்டோம், மேக்ஸிக்கு போக மாட்டோம், எங்க கையில காசு இல்லை அதனால வில்ஜாக்ஸ்க்கு போக மாட்டோம், நாங்க யாருக்கு ஆர்டிஎம் போவோம், ஸ்வப்னில் சிங்க்கு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஎம் எடுத்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல யாருமே இல்லை பேட்டிங்க்கு. தேவதத் படிக்கல் திரும்ப ஹோம் கம்மிங்க, யோசிச்சு பாருங்க. அவர்தான் இருக்காரு இப்போ. அவர் தான் ஓப்பனிங் பண்ணணும். ஐ மீன் அவர் தான் ஓப்பனிங் பண்றாரா இல்ல எப்படின்னு தெரியல. இல்லைன்னா ஃபில் சால்ட் தான் இருப்பாரு அலாங் சொல்லி. அவங்க பைஸ்ல வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் டீசென்டான பைஸ் இருக்கு. இப்போ அவங்க பவுலிங்லயும் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து அவங்க பவுலர்ஸ்லயே நல்ல பவுலரா பிக் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் தான் நினைக்கிறேன், ஆஃப்டர் ஹேசல்வுட். ஸோ அப்படி இருக்கும் போது அது எதை சொல்றதுன்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். மேபி அவங்க சிராஜ் எல்லாம் முன்னாடியே ரீடைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு கோர் அவங்க எப்பயுமே டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்ப பஞ்சாப், டெல்லி அண்ட் இது ஆர்சிபி எல்லாம் ஏன் அவங்க கப் அடிக்கலன்ற ஒரு ரீசனுமே பார்த்தா அவங்க அந்த கோரை ரீடைனே பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் 3 சீசன் முடிஞ்ச உடனே இருப்பா எல்லா கோட்டையும் அழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேயர் மட்டும் எடுக்கிறது, 3 பிளேயர் மட்டும் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இன்னுமே அவங்களுக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஆக்ஷன் ரொம்ப பிஹேவ் பண்ணதே ஒரு ரொம்ப அறகுறையா பிஹேவ் பண்ணிருக்காங்க மேபி. பட் அவங்க வந்து கடைசியா எடுத்ததுலாம் அந்த லியாம் லிவிங்ஸ்டன்,
குருணால் பாண்டியா, டிம் டேவிட் மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த பினிஷிங் ரோல் வந்து அந்த பிரச்சனை இருந்திருக்கு அவங்களுக்கு. ஓவராலா வந்து லாஸ்ட் 2 சீசன்ஸ்லாம் பார்த்தா வந்து அவங்க தினேஷ் கார்த்திகை மட்டும் நம்பி ஒரு ஓப்பனிங் பினிஷிங் ரோல்ல இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு அந்த பினிஷர் ரோல்ல வந்து கொஞ்சம் இது இருக்குது, ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு பவுலிங் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முந்தைய காட்டுல இப்ப டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். நுவான் துஷாரா இருக்காரு, ஒரு ஹேசல்வுட் இருக்காரு, புவனேஸ்வர் இருக்காரு. புவனேஸ்வர் ஓபன் பண்ணுவாரு. புவனேஸ்வர் வந்து சின்னசாமியாவே இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலா தான் போடுவாருன்ற ஒரு இது இருக்கு, இன்னுமே அந்த கன்சிடரேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து லுங்கி இங்கிடியும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து நல்லா பிக் பண்ணிட்டாங்க. அதாவது விட்ட ஃபாரினர்ஸை காட்டிலும் அவங்க எடுத்தது வந்து அது ஒரு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் போனதுக்கு அப்புறமும் இங்க வந்து நம்ம ஒரு லிவிங்ஸ்டன் எடுத்ததும், அதே மாதிரி வில் ஜாக்ஸ் போயிட்டாருனாலும் ஃபில் சால்ட் எடுத்தது, அது மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் வந்து அது ஹை பிரைஸ்ல போனனால மத்த ஒரு இன்னும் நல்ல பைஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. அதான் முக்கியமா கமெண்ட் மெண்டிஸையுமே எடுத்திருக்காங்க. அதுமே சாரி தப்பா சொல்லிட்டேன், அது ஆர்சிவி. முக்கியமா வந்து நுவான் துஷாராவை எடுத்திருக்காங்க. ஸ்பின்ன்ற படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா இல்ல. சுயா சர்மா இருக்காரு, அது போல ஸ்வப்னில் சிங் சப்போஸ் ஒரு ஹோம் கமிங் இருக்காங்க. பட் அதை தவிர வந்து குருணால் பாண்டியா தான் லீட் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. மீடியம் பேஸ் ஸ்பின்னர் அவர் தான் பண்ண போறாரு. சரி, ஓகே. இதுக்கு உங்க மார்க் அப்படி என்னன்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிருபாகரன் 6 to 6.5. ஓகே கிருபாகரன் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா நானும் சரவணன் ப்ரோ மாதிரி தான் அந்த ஆர்டிஎம்ல இருந்தே நானும் ஸ்டார்ட் பண்றேன். ஆர்டிஎம் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. சிராஜ் இருந்தாரு, கிளென் மேக்ஸ்வெல் இருந்தாரு, அட்லீஸ்ட் வில் ஜாக்ஸுக்காச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் யாருக்குமே போல, ஸ்வப்னில் சிங் மட்டும்தான் எடுத்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஆக்சுவலா நேத்து டிசிட்ட ஒரு ஆர்டிஎம்ல மாட்டினாங்க. ஆக்சுவலா 6 crore சொல்லி வாங்கினாங்க ஒரு பிளேயரை. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஓவராலா பைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டீசென்டா இருக்கு. மெயினா ஆர்சிபியோட பவுலிங் லைன் அப் ஓவர் த இயர்ஸ் ஆர்சிபியோட பவுலிங் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஹேசல்வுட் திரும்ப வந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா சின்னசாமி கிரவுண்ட்ல எக்கனாமிக்கலா போடக்கூடிய ஒரு சில பவுலர்ஸ்ல அவரும் ஒருத்தர். கண்டிப்பா இவங்க 2 பேர் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா சின்னசாமியில ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படி பார்க்கலாம். கூட யாஸ்தயால் இருக்காரு. சோ ஓவரால் கவர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனையா பாக்குறது சரவணன் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்பின் ஆப்ஷன்ஸ். ஸ்வப்னில் சிங் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, சுயா சர்மா வாங்கியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க ஸ்பின்னர் நல்லா போட்டதே யுஸ்வேந்திர சஹலா தான். அவ்வளவு அமௌண்ட் வச்சும் சஹலா வாங்காம விட்டுருந்தாங்க. குருணால் பாண்டியா இந்த வென்யூல எப்படி போட போறாரு அப்படின்னு தெரியல. ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற பிளேயர் தான். பட் சின்னசுவாமியில அவரு நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. அண்ட் சுயாஷ் சர்மாவும் லாஸ்ட் இயர் தான் கேகேஆர்ல வந்தாரு. ஸோ அவரும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்வப்னில் சிங்கும் அதே ஒரு கேட்டகரியில தான். அண்ட் டாப் ஆஃப் தி ஆர்டர் பார்க்கும்போது விராட் கோலி, பிலிப் சால்ட் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரஜத் பட்டிதார் இருக்காரு. ஜிதேஷ் சர்மாக்கு போனது கூட ஒரு நல்ல பை தான். சின்னசுவாமியில அவருடைய அந்த ஒரு அக்ரெசிவ் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு கரெக்டான ஒரு பிளேயர். லிவிங்ஸ்டனை வாங்கினது ஒரு நல்ல பை. அவரு கூட ஒரு ஸ்பின் ஆப்ஷனா இருப்பாரு. பட் எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஸ்பின் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆர்சிபி பொறுத்த நுவான் துஷாரா பை பண்ணது அதுவுமே ஒரு கிரேட் மூவ் தான். பினிஷர் ரோல்ல வந்து யாரு பண்ணுவாங்க அப்படி ரொமரே ஷெப்பர்ட் வாங்கியிருக்காங்க, டிம் டேவிட் வாங்கியிருக்காங்க. சோ இந்த 2 பிளேயர்ல யாரு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸ் இருந்த அதே ஒரு டியோ தான் பினிஷிங் ரோல்ல. பட் அங்கேயும் அவங்க அவ்வளவு நல்லா பண்ணல. ஸோ மேபி சின்னசுவாமியில பேட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த லிவிங்ஸ்டன், ரொமரே ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட் இவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் கொண்டு வரலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் மட்டும்தான் ப்ராப்ளம். மற்றபடி ஒரு டீசென்ட் ஆப்ஷனா தான் இருக்கு ஆர்சிபிக்கு. 6.5 கொடுக்கலாம் 10க்கு. ஆக்சுவலா இந்த இதுல நான் மட்டும் ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு எஸ்தயால் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் 2 பேஸ் பவுலர் எடுத்தாங்க. அட் த சேம் டைம் ரஷிக் தார் வந்து 6 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஸ்பின் பவுலர்ஸ் அவங்களுக்கு வந்து சுயா சர்மா எடுத்திருக்காங்க. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 3 ஓவர் அசால்ட்டா நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். குருணால் பாண்டியாவையும் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்சிபிக்கு ஒரு பேலன்ஸ்ட் லைன் அப் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. பேட்டிங்ல எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மறுபடியும் விராட் கோலி தான் நீங்க கேப்டன்
போக போறீங்களா அப்படின்றதான் இல்லை எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஆர்டிஎம் வந்து ரொம்ப மோசமா யூஸ் பண்ண டீம்ஸ்ல வந்து இது கண்டிப்பா சொல்லுங்க ஆப்வியஸான ரீசன். அண்ட் இவர் ஒரு நல்ல கேப்டன், ஒரு நல்ல கேப்டன்சி இருக்கும் பட்சத்துல இந்த ஆர்சிபி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா டாப் 4 ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அவங்க டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்க எல்லாத்தையுமே லோவர் ஆர்டர்ல ஸ்டாக் பண்ணது வந்து எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஐ ட்ரஸ்ட் தேர் டாப் ஆர்டர். அவங்க டாப் ஆர்டர் நல்லா இருக்கு அண்ட் ஐ ட்ரஸ்ட் தேர் பவுலிங் லைனர். ஸோ இதனால they'll be like கம்ஃபர்டபுளா டாப் 4 வந்துருவாங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ பாப்போம். அண்ட் எனக்கு அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னர் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னர் இல்லைன்றப்போ கன்சிடரிங் சின்னசாமி அவங்க இந்த மாதிரி ஒரு டயர் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்கன்றனால ஈஸியா ரொம்ப ரன்ஸ்க்கு போவாங்கன்னு தோணுது. அது ஒரு பிரச்சனை அவங்க, அதனால தான் அந்த ஸ்பின்னர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ தான் லாஸ்ட் டீம் நினைக்கிறேன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ரொம்ப நேத்துலாம் பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. முதல் நாளே ஆடி தள்ளுபடியில போய் ஷாப்பிங் பண்ண மாதிரி முதல் நாளே மொத்த பட்ஜெட்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா பர்ஸ்ல 10 பைசா காணும், என்னன்னா மாசம் முதல் நாள்ல வந்து இங்க வர்றா 90 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் 2வது நாள்ல செலவு பண்ணிட்டு 3வது நாள் என்னடா மொத்தம் 100 ரூபாய் இருக்கு மாடா கையில அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்பிக்கல் பேச்சுலர்ஸ் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 நாள் ஆக்ஷன்ல. இஷான் கிஷன் வாங்கியிருக்காங்க, முகமது ஷமி வாங்கியிருக்காங்க அண்ட் நட்ராஜனுக்கு பதிலாக தே வென்ட் ஃபார் ஷமி. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் வாங்கியிருக்காங்க, ராகுல் சஹர் அண்ட் ஜாம்பா. போன வருஷம் அவங்களுக்கு ஸ்பின் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ராகுல் சஹர் அண்ட் ஜாம்பா 2 பேரும் ரொம்ப கம்மியான காசுக்கே வாங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அண்ட் அப்கோர்ஸ் இதுதான் அவங்களோட மெயின் மேஜர் பிக் சைனிங்கா இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் ஜெயதேவ் உனாட்கட் 1 கோடிக்கு எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்களோட ரிட்டன்ஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ரிட்டன்ஷன் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பெரிய லெவலில் இங்க பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இஷான் கிஷன், முகமது ஷமி, ராகுல் சஹர், ஜாம்பா அண்ட் அபினவ் மனோகர் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இதுதான் அவங்களோட டாப் பைஸா இருக்குது. இதெல்லாம் வச்சு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க கிருபாகரன்? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது எஸ்ஆர்எச் நல்லா பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் பிளேயிங் 11 போட்டு பார்ப்போம் அது காம்பினேஷன் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா நான் எல்லா டீமுக்கும் பிளேயிங் 11 வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்எஸ்டி கூட ஓபனர்ஸ் ஏதோ போட்ட ஐடன் மார்க்கம் எல்லாம் போட்டுட்டேன். பட் எஸ்ஆர்எச்சுக்கு நான் இன்னும் கேப் விட்டு வச்சிருக்கேன். பிளேயிங் 11 அங்க ஃபில் பண்ண முடியல. டாப் ஆர்டர்ல ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா வராங்க அப்படின்னா இஷான் கிஷன் அட் நம்பர் 3, அபினவ் மனோகர் 4, அந்த மாதிரி பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி 5ல, கிளாசன் வராரு பினிஷிங் ரோல்ல. அண்ட் 7 யார் ஆட போறாங்கன்னு தெரியல. கமிந்து மெண்டிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, பட் அந்த பொசிஷன் ஆடு வரான்னு தெரியல. அண்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் டீசென்டா இருக்கு. பேட் கமின்ஸ் இருக்காரு, ஷமி இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சஹர். இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட், அது ஓவர்சீஸ் ஸ்பாட் எங்கேயா ஃபில் பண்ணலாம். கமிந்து மெண்டிஸ் எங்கேயாச்சும் எடுத்து ஃபில் பண்ணலாம், இல்ல ஆடம் ஜாம்பா ஸ்பின்னுக்கு வேணும் அப்படின்னா எடுத்து வைக்கலாம். பட் யாரை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. பிரைடன் கேர்ஸ் அவரையும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலா பிளேயிங் 11 எப்படி பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் எஸ்ஆர்எச் ஒரு ஸ்பின் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் பிளேயிங் 11 நல்லா செட் ஆயிருந்துச்சு. ஃபைனல் வர அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு டீம்ல. பட் இந்த டைம் ஆக்ஷன் பண்ணும்போது நிறைய பெரிய பைஸ்க்கு போன மாதிரி இருந்துச்சு, நிறைய பிளேயர்ஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. பட் பிளேயிங் 11 செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10 ஒரு 5 கொடுக்கலாம். ஓகே சரவணன், அப்படியே நீங்க உங்களோட அதான் ஆக்சுவலா கிருபாகரன் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 7 வந்துதான் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ இவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் பண்ணி இந்த 6 பேட்ஸ்மேன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி கமின்ஸே 7ல இறங்கி பண்ணாருன்னா தான் வந்துட்டு அடுத்த 4 ஸ்பாட் வந்து ஃபுல்லாமே நாங்க பவுலர்ஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி அது ஒரு அந்த மாதிரி தான் அவங்க ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியும். ஏன்னா மீதி அவங்களுக்கு அந்த 6th அப்புறம் அந்த 7th பொசிஷன் மட்டும்தான் வந்து ரொம்ப மிஸ் அவுட் ஆகுறாங்க. அண்ட் வந்து பைஸ்ல போனதுமே வந்துட்டு அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி எந்த டீமுக்கு சொன்னோம், ஆக்சுவலா நம்ம ஆர்ஆருக்கும் சொன்னோம், எல்எஸ்டிக்குமே சொன்னோம், எல்எஸ்டி கூட சொல்ல ஆர்ஆருக்கு சொன்னோம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனு அதே பிரச்சனை தான் இங்கேயும். அவங்க அந்த ஸ்லாட் ஃபில் பண்ணாதனால மீதி 5 ஸ்லாட் ஃபில் பண்ணல. 20 பிளேயர் தான் மொத்தமா எடுத்திருக்காங்க, ஒரு ஃபாரின் ஸ்லாட் இல்ல. இதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு 20 லட்சம் தான் பாக்கி இருந்துச்சு. அவங்க அப்படியே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் முடிச்சிட்டாங்க. அவங்களால வந்து வேற யாருமே பை பண்ண முடியல. மேபி பேசிக் பிளேயர்ஸை கூட அடுத்து பை பண்ண முடியாது இதுல. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க அந்த 7வது ஸ்பாட்டுக்கு அந்த மிஸ் பண்றாங்க. அந்த 7வது ஸ்பாட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து நம்ம சில மேட்சஸ் விளையாடுறப்ப மட்டும் தான் தெரியும். அந்த கரெக்டா ஒரு குரூஷியலான டைம் 18 பால்ஸ்ல 25 28 தான் அடிக்கணும். பட் உங்களுக்கு பேட்ஸ்மேன் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வர்றப்போ வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப வந்து அந்த லேக் ஆகும். அந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அந்த 2 பாயிண்ட் அது இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த இடத்துல அவங்க மிஸ் அவுட் பண்றாங்க. போன தடவை மார்க்கோ யான்சன் இருந்தாரு, அவரு பெருசா வந்தது இல்லை. பட் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு போன தடவை ஆள் இருந்துச்சு, இந்த தடவை அந்த இடத்துல ஆள் இல்லை.
ஸோ இதுல வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸோட கேப்டன்சி மேலதான் ட்ரஸ்ட் வைக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட போய் கமெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஷுட் மேக் சம் மேஜிக். அது மாதிரி அவர் வந்து 7ல நான் வந்துட்டு 8, 9, 10, 11 நான் 4மே வந்து பவுலர்ஸ் எடுத்துட்டு போவேன். ராகுல் சகர் இருக்காரு, கீழே வந்து ஷமி நான் எடுப்பேன். அவர் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டாருன்னா தான் வந்து அண்ட் அவங்க வந்து பியூர் அண்ட் பியூரா வந்து இந்த 6 பேட்ஸ்மேனை மட்டும் நம்பி அவங்க உள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவர் ஒரு 5.5 தான் கொடுப்பேன் நான் ஆப்ஷன். ஓகே ரைட். சோ இந்த எண்ட் ஆஃப் டே என்ன கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு ஜஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல worst பெர்ஃபார்மர்ஸ் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆக்ஷன்ல? சரவணன் நீங்க சொல்லிட்டீங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு லைக் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஜஸ்ட் டேக் சம் டைம். இல்ல worst பெர்ஃபார்மன்ஸ் இல்ல worst பெர்ஃபார்மன்ஸ்னா நான் ஆர்ஆர் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா நான் ரிட்டென்ஷன்ல இருந்தே எடுத்துட்டு போகணும்னா ஆர்ஆர் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்ல இருந்து இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம்னா அவங்க அதுதான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து worst பைஸ் நிறைய பேர் இருந்தாலுமே அவங்க தான். அது தாண்டி வந்து எல்எஸ்ஜி கொஞ்சம், சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அங்கதான். அந்த ஸ்லாட்டை நீங்க ஃபில் பண்ணாம உங்க பர்ஸை காலி பண்றீங்கனாலே அந்த இடத்துல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றது மட்டும். அது ரிட்டென்ஷன்ல பண்ணிருக்கலாம், இல்ல இங்க பண்ணிருக்கலாம், ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணா இருக்கும். ஓகே, கிருபாகரன் நீங்க யார சொல்லுவீங்க worst ரிட்டென்ஷன், worst ஆக்ஷன் அப்படின்னா? ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட் ரெண்டு டீமுமே சொல்லுவேன், கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ரெண்டு பேருமே ஆக்சுவலா பர்ஸ் அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு. ஸோ அதை ஆக்சுவலா ஸ்லாட்ஸ் ரீடென்ஷன் பண்ணது ஓகே, பட் இந்த ஆக்ஷன்ல அந்த பர்ஸ் அமௌண்ட்டுக்கு பிளேயர்ஸுக்கு போயிருக்கணும். லாஸ்ட் இயர் ஸ்குவாட பில்ட் பண்றோம் அப்படின்னு கேகேஆர் ஆல் அவுட்டா வெங்கடேஷ் ஐயருக்கு போனது, அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேயர்ஸ் ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியாம போனதுக்கு ஒரு ரீசனா பாக்குறேன். எஸ்ஆர்ஹெச்சுமே அந்த பெருசா அந்த நம்பர் 7 ஸ்லாட் அந்த மாதிரி ஃபில் பண்ணாம நிறைய பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டு டீம்ஸ் தான் வர்ஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஓகே, என்னோட இதுபடி நான் வந்து எல்எஸ்சி சொல்றேன், அது ரெண்டாவதா வந்து ஆர்ஆர் சொல்றேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து எல்எஸ்சி கூட சரி ஓகே ஒரு விதத்துல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆர்ஆர் வந்து கன்சிடரிங் எல்எஸ்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா எடுத்துருக்காங்க. அவங்க பெருசா பிளேயர்ஸும் பிக் பண்ணல அப்படின்றப்போ அந்த பேக்கப்பும் இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால வந்து என்னோட ஒரு டாப் 2 வந்து நான் இவங்க 2 பேருமே சொல்றேன். லியோண்ணே உங்களோட லாஸ்ட் ஃபைனலா முடிச்சிருங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். நானுமே என்னன்னா இல்ல எல்எஸ்ஜி தான் சொல்றேன். பட் எனக்கும் நான் ஃபர்ஸ்ட் யோசனை ஆர்ஆர் தான் ஆன் பேப்பர் அப்படின்னு தோணுச்சு. பட் எல்எஸ்ஜி கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமோன்ற மாதிரியும் தோணுது. லாஸ்டா ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்த ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு ஆன் பேப்பர் யாரு எந்தெந்த டீம் டாப் 4 முடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத ஒருத்தரா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறது வந்து பஞ்சாப் டெஃபினட்டா they'll finish the first 4 முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து the big two, the two biggies, சென்னை அண்ட் மும்பை. அண்ட் ஃபோர்த் நான் உண்மையாவே சொன்ன மாதிரி என்னன்னா ஆர்சிபி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட டாப் 4 முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சரவணன், கிருபாகரன் அண்ட் அருண் அப்படியே ஓவர் கிளாஸ். எனக்கு அதே மாதிரி தான் 2 ஆண்டேஸ் வந்துட்டு கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. மும்பையும் சிஎஸ்கேவும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களை தாண்டி வந்துட்டு எனக்கு ஆர்சிபி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச் மேல எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது. ஏன்னா இன்னுமே எனக்கு அந்த சின்ன ஹோப் இருக்கு. பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் லைனப் எனக்கு ஒரு சின்ன மைல்டான ஹோப் இருக்கு. அது போக எனக்கு 4th பிளேஸ்ல யாரை போடுறதுன்னு தெரியல. மேபி ஆர்சிபி கேன் டூ அப்படின்றது தோணுது. ஏன்னா அவங்களோட குரூப் பொறுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பொறுத்து. ஸ்டில் எனக்கு அந்த 4th பிளேஸ் எனக்கு ஆப்ஷன் தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த 2 டீம் கண்டிப்பா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ வந்து ரொம்ப நாள் அந்த பிளே ஆஃப் சேர்ந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இந்த டைம் கண்டிப்பா அந்த ஒரு இது இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கான அந்த பொசிஷனுக்கான இது கேலிபர் வச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். கிருபாகரன் நீங்க சொல்லிருங்க உங்களோட ஒப்பீனியன். அதேதான், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து டாப் 2. அண்ட் அடுத்த 2 பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பா இந்த டைம் நல்லா பண்ணிருக்காங்க. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. நிறைய டீம்ஸ்க்கு அந்த ஸ்லாட் ஓப்பனர் யாருன்னு தெரியாம இருந்துச்சு, நம்பர் 7 அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் ஃபில் பண்ணாம இருந்துச்சு. பட் ஆர்சிபி அந்த ஒரு விஷயத்த சரியா பண்ணிட்டாங்க. அண்ட் பவுலர்ஸ் இது வரைக்கும் பண்ண ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணதுலேயே ஆர்சிபியோடைய பெஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்க பண்ண பைஸா இருக்கட்டும் அண்ட் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அந்த 4, 5 and 6 and 7 அந்த ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காங்க. நிறைய இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் மேபி டாப் 4ல ஃபினிஷ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஹையா இருக்கிறதா நான் பாக்குறேன்.
அண்ட் ஓகே, நான் ஃபைனலா வந்து டாப் 4 சொல்றது வந்து கண்டிப்பா பங்காளிஸ், அங்காளி தான் ரெண்டு பேருமே, மும்பை அண்ட் சென்னை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்கதான், வேற யாருமே இல்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து ஆர்சிபி. அப்கோர்ஸ் வந்து நான் லாஸ்ட் இயரே ஒரு குட்டி ப்ரிடிக்ஷன் வச்சிருந்தேன், 1% சான்ஸ் இருந்தாலும் ஆர்சிபி உள்ள வருவாங்கன்னு வந்தாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு இந்த தடவை ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க, அதனால ஆர்சிபி. அண்ட் ஃபோர்த் வந்து ஜிடியா இல்ல ஆர்சிபின்றதா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பரவாயில்ல, நான் ஃபிளாஷ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து டாப் 4 அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பாப்புலரான ஒப்பீனியன் சென்னை மும்பை வருவாங்கன்ட்டு. ஆனா ரெண்டு பேருமே வர போறதுல கடைசியில ஒவ்வொன்னா கிளிக் பண்ணிட்டே வந்து இல்லங்கடா லைன்ல என்ன எடுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க. சோ தட்ஸ் இருக்கு. எனக்கும் ரொம்ப நம்பிக்கையோட தான், ஒவ்வொரு சீசன் நம்பிக்கையோட தான் போவோம் நம்ம, சரியா? அது கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ சோ மச் கிருபாகரன், தேங்க்யூ சோ மச் சரவணன். 2 நாளும் வந்து நிறைய பேசுனீங்க. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, 2 நாள் வந்து பேசுனீங்க, 2 நாள் நிறைய இன்டராக்ட் பண்ணோம். அண்ட் இந்த ஆக்ஷனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் ஒரு வீடியோல சந்திப்போம், இல்ல லைவ் ஸ்ட்ரீம்ல சந்திப்போம். கண்டிப்பா 2-3 நாள் இந்த ஆக்ஷன் பத்தி நிறைய வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் இன் ஒன் இந்தியா ஹவுஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.